ஓம் ஸ்ரீ ஜெயதம்பாயே நமः. அஜ்ஞாதபூர்வம் ச ததா அஸ்ருதம் ச தைவாத்முகே வை சம் உபாகதம் ச ந கிஞாதவான் பீஜம் அசௌ விமூடஹ மமஜ்ஜசோகே ச முனிஹி மகாத்மா. ஸோ இது வரைக்கும் என்னதுன்னு ஐயினா என்னதுன்னே சொல்ல வராது, பாதி அக்ஷரமே வாயில் வராது அவனுக்கு. அந்த சத்தியவிரதன்கிறவன் அவனுக்கு வாயில் வராத வார்த்தை அதெல்லாம். ஆனால் இப்போ திடீர்னு இது வரைக்கும் தெரியாத வார்த்தை வருது. அஜ்ஞாத பூர்வம், முன்னாடி அறியாத இது எழுத்து. அஸ்ருதம், கேட்டதும் இல்லை. இந்த ஐயனாலே எங்கேயா கேட்டிருக்கானா, வனத்தில் தனியாக உட்காண்டிருக்கான், பேசுறதுக்கு ரொம்பலாம் ஆள் கிடையாது. அதனால அவன் இந்த வார்த்தையை கேட்டதும் கிடையாது, இந்த எழுத்தை கேட்டதும் கிடையாது. அது வாயிலேருந்து வருது. தெய்வாத் முகே, தெய்வாத்துன்னு என்னது? பகவானோட கருணை, தேவியோட கருணை, அந்த விதி. அந்த விதியினால் அவனோட வாயில் வந்திருக்கு அந்த எழுத்து. ஸோ சம் உபாகதம் ச, அது வந்துருது, அவன் வாயிலேருந்து வந்தது. ந ஞாத்தவான் பீஜம், இது சாரஸ்வத பீஜம்னெல்லாம் அவனுக்கு தெரியவே செய்யாது. இது சரஸ்வதியோட அந்த பீஜாட்சரமானது ஐங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. விமூடக, மோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடியவன், முட்டாள்னு வச்சுக்கலாம். ஷோகே மமஜ்ஜ ச முனிஹி மகாத்மா, மகாத்மாவான. ஏன் மகாத்மா? சத்தியங்கிறது விரதத்தில் இருக்கான், அதனால் அவன் மகாத்மா தான். அந்த சத்தியமே பேசக்கூடியனால அவனுக்கு சோகம் ஆயிடுது. ஐயோ, இப்போ இது இங்கே ஒளிஞ்சுக்க வருது, பின்னாடியே வேடம் துரத்திட்டு வரானேங்கிற ஒரு சோகம் அவருக்கு ஏற்படுறது. அந்த பன்றி மேலே ஒரு கருணை ஏற்படுறது அந்த சத்தியவிரதனுக்கு. கோலக பிரவிஷ்ய ஆசிரமமண்டலம் தத் கதஹ நிகுஞ்சே பிரவிலீய கூடம் அப்ராப்தமார்கக திருட நிர்விண்ண சேதாஹ பிரவேபமானக ஷரபீடிதத்வாத். கோலக, கோலக, குரோடக, சூக்கரக, வராகக எல்லாம் பன்றின்னு அர்த்தம். ஸோ கோலக அந்த பன்றி. ஸோ பிரவிஷ்ய ஆசிரம மண்டலம், ஆசிரமத்தோட சுற்று வட்டாரத்தில் வந்துருத்தது. என்ன பண்ணுறது? கதக நிகுஞ்சே, நிகுஞ்சம்னு சொன்னான்னா இது ஒரு சின்ன அந்த புதர்கள், புஷ். ஸோ அந்த புதர்கள்லாம் அங்கே அடர்ந்து கிடக்க, அதில் போய் ஒளிஞ்சுக்கிறது. பிரவிலிய கூடம், நன்றாக ரகசியமாக அந்த புதர்களுக்குள்ளே போய் அதை மறைஞ்சிக்கிறது. அப்பிராப்த மார்க்க, தாண்டி போக வழியும் தெரில அந்த பன்றிக்கு. திருட நிர்விண்ண சேத்தாக, ரொம்ப மனசெல்லாம் கவலைப்படுறது. ஐயோ, பின்னாடி நம்ம வேடன் துரத்தின்னு வரான், ஏற்கனவே ஒரு வாட்டி அம்பு விட்டாச்சு, இன்னொரு அம்பு பாஞ்சா போக வேண்டிதான் அது. ஸோ அதனால ரொம்ப கவலைப்பட்டுண்டு பிரவேபமானக, நடுநடுங்கி கொண்டு, வேர்த்து விறுவிறுத்துண்டு, ஷரபீடிதத்வா, ஷரத்தால் பீடிக்கப்பட்டதுனால அந்த மாதிரி அதை பன்றி பயந்து போய் ஒளிஞ்சிட்ருக்கு அங்கே புதரில். ततः क्षणाद् आकरणान्तकृष्टं चापं ददानः अतिकरालदेहः प्राप्तः तदन्ते स च मृग्यमाणः निषादराजः किल काल एव. ततः அப்பொழுது, ததக அப்புறம், க்ஷணாத் ஆகரணாந்த கிருஷ்டம், இன்னமும் அடுத்த அம்பு விடுறதுக்கு ரெடியாக வரானவன். ஸோ அதனால் ஆகரணம்னு அது காது வரை நீட்டி இழுக்கணும். அந்த நாணம் அப்படி கயிறை இழுத்து விட்டால் தான் நல்ல தூரமாக போகும் பானம். ஸோ காது வரை இழுத்து விடப்பட்ட அந்த சாப்பம், அந்த வில்லுடன் கூடிய அந்த வேடன். ததானக அதிகராள தேக, பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான். அவ்வளோ கொடிய தேகத்தோடு இருக்கான் அந்த வேடன். ஸோ அடுத்த க்ஷணம் பார்த்தா பின்னாடியே வரான் இவன், பெரிய வில்லு எடுத்துக்கு ரெடியாக வரான். பிராப்தகா தத் அந்தே சச்ச மிருகயமானக, கடைசியில் தேடி தேடி இந்த ஆசிரம மண்டலத்துக்கு அவனும் வந்துட்டான். ஸோ அது மாதிரி சேர்ந்தான். மிருகயமானக தேடிக்கொண்டே அந்த பன்றியை தேடிக்கொண்டு வந்தான். நிஷாதராஜக, நிஷாதன வேடுவ தலைவன், ஒரு வேட தலைவனான அவன். கில காலையேவ, அவன் காலரூபி யமன். யாருக்கு யமன்? இப்போ பன்றிக்கு யமன். ஸோ அந்த யமனாட்டமாக வரான் இப்போ அந்த வேடன்.
दृष्ट्वा मुनिं तत्र कुश आसने स्थितं नाम्ना तु सत्यव्रतम् अद्वितीयं व्याधः प्रणम्य प्रमुखे स्थितः असौ पप्रच्छ कोलः क्व गतः द्विज ईश கேட்குறான் இப்போ. ஸோ திருஷ்டுவா முனிம் தத்ர அங்கே உட்காண்டிருக்கா ஆசிரமத்தில் யார் நம்ம சத்யவிரத முனி உட்காண்டிருக்கார். குஷ ஆசனே தர்பை புல் மேலே அதை ஆசனமாக போட்டுட்டு அது மேலே உட்காண்டிருக்கான். ஸ்திதம் நாம்னா தூ சத்யவிரதம், பேர் சத்யவிரதன். அத்விதீயம் அதாவது இரண்டாவதாக வேறு யாரும் இல்லை, அந்த ஆசிரமத்தில் இவன் ஒத்தந்தான் இருக்கான், தனியாக உட்காண்டிருக்கான். வியாதகா பிரணம்ய பிரமுகே அவர் முன்னாடி விழுந்து வணங்குறான். ஆசிரமத்தில் ஒரு முனிவர் உட்காண்டிருக்காருன்னா வேடன் முதல்ல அவரை வணங்குறான், அவர் முன்னாடி நிற்கிறான். பிரமுகே ஸ்திதகா மூஞ்சியை நோக்கி திரும்பி நின்றுருக்கான். அசௌப பிரச்ச அந்த சத்தியவரதனை பார்த்து இவன் கேட்குறான், வேடன் கேட்குறான், கோலக கோகதக இந்த பன்றி எங்கே போச்சு நீங்கள் பார்த்தேளான்னு கேட்குறான். திஜேஷன்னு பிராமணோத்தமரே ஈசனே, ஸோ நீங்கள் சொல்லுங்கோ இந்த பன்றி எங்கே போச்சுன்னு கேட்குறான். जानामि ते अहं सुव्रतं प्रसिद्धं तेन अद्य पपृच्छे मम बाणविद्धः क्षुधार्तिदं मे सकलं कुटुम्बं बिभर्तुकामः किल आगतो अस्मि. ஜானாமி எனக்கு தெரியுங்கிறார். என்ன தெரியும்? பன்றி இங்கே தான் வந்திருக்குங்கிறது தெரியுங்கிறார். ஸோ சுவ்ரதம் பிரசித்தம், அது மட்டும் இல்லை, நீங்கள் விரதத்தோடு கூடியவர் என்பது எனக்கு தெரியும். சுவ்ரதம் பிரசித்தம், உங்கள் பேரே சத்யவிரதன்னு பிரசித்தமாக இருக்குது, அது எனக்கு தெரியும். உன்னை நான் அறிவேன், உங்களை நான் அறிவேன். தே அகம் ஜானாமி, எனக்கு தெரியும். நீங்கள் சத்தியம்தான் பேசுவேள். தேன அத்திய பிரிச்சா, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். எனக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். உண்மையான நிலைமை எனக்கு தெரியும். அதனால அகம் பிரிச்சே, நான் உங்களை இனி கேட்குறேன். மம பான வித்தக, என்னுடைய பானத்தால் அடிக்கப்பட்ட அந்த பன்றி. க்ஷுதார்த்திதம் மே சகலம் குடும்பம், அந்த பன்றியனால் எனக்கு என்ன ஆகும், என் குடும்பமே வயிறு நிறையும். அந்த பன்றியோட மாமிசத்தை வச்சு நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். சுதா அர்த்திதம், சுதான பசியால் வாடி இருக்கக்கூடிய மே சகலம் குடும்பம், என்னோடய குழந்தை குட்டி எங்கள் பொண்டாட்டி எல்லாருமா. விபர்த்து காமக, அவளையெல்லாம் நான் தரிக்கணும், அவளை போஷிக்கணும், இந்த பன்றியை கொண்டு போகணும், அப்போ தான் சாப்பாடு எங்களுக்கு. கில ஆகத்தோ அஸ்மி, அதுக்காகத்தான் இந்த பன்றியை தேடி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்கிறேன். वृत्तिः मम एषा विहिताद् विदात्रा न अन्या अस्ति विप्रेन्द्र ऋतं ब्रवीमि भर्तव्यमेव इह कुटुम्बम् अञ्जसा केनापि उपायेन शुभ अशुभेन. ஓகே, விற்த்திகி மம ஏஷா, என்னோடய தொழில் இது, என்னோடய விற்த்தியே, என்னோடய டெய்லி டியூட்டியே இதுதான். நான் வேட்டையாடணும், சாப்பாடு கொண்டு போனோம், அவள் சமைச்சு போடுவாள். ஸோ என்னுடைய விற்பி இப்படி. விகிதா விதாத்ரா, பகவான் எனக்கு இந்த விதியை விதிச்சிருக்கார். விதாத்ரானே யார்? பிரம்மாவால் எனக்கு இது விதிக்கப்பட்டது. ந அந்யா அஸ்தி, வேறு யாரும் இதை தடுக்க முடியாது. அதை தலையில் எழுதியாச்சு பிரம்மான்னு, அதை ஆறாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. விப்ரேந்திர பிராமணோத்தமரே ரிதம் பிரவீமி, ஸோ உண்மையை சொல்கிறேன், இதுதான் என்னோடய நிலைமை. இந்த பன்றி கிடச்சா தான் இன்றைக்கி ஷோரு. அதனால நான் உண்மையை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பர்த்தவியமேவ இக குடும்பம், என்னோடய குடும்பத்தை நான் தாங்கத்தான் வேணும். பர்த்தவியன்னு அந்த பாரத்தை நான் சுமக்கணும். ஸோ பர்த்தாங்கிறது எஜமான்னு அர்த்தம். ஸோ பர்த்தவியம்னு எஜமானாக இருக்கிற நிலைமையில் நான் என் குடும்பத்தை நான் தான் தரிக்கணும், நான் தான் தாங்கணும். அஞ்சசா கேனாபி உபாயன, ஈஸியாக வேறு தாங்கணும், ரொம்ப கஷ்டப்படுத்தப்படாத. அவளையும் நான் கஷ்டப்படுத்துக்கு உண்டாக்க முடியாது, ரொம்ப ஈஸியாக வேறு தாங்கி ஆகணும் அவளை. கேனாபி உபாயன, என்னதோ எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அவளை. கேனாபி உபாயன, என்ன உபாயம் வேணால் வச்சுக்கலாம், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். சுப அசுபேன, இப்போ இந்த காரியம் அவனோட விற்த்தியில் இது கெட்ட விற்பி தான். பாவம், ஒரு பிராணியை கொன்று தானே சாப்பிட்றான். ஸோ இது அசுபமான விற்பி, அவனை பொறுத்தவரை அவனே சொல்லிக்கிறான். ஆனால் எனக்கு பிரம்மா இதை தான் விதிச்சிருக்கார். அதனால் நான் புண்ணியமோ காரியமோ பாவகர்மமோ சுப அசுபேன, புண்ணியமோ பாவமோ ஏதோ உபாயத்தை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என் தள்ளெழுத்து இது அப்படின்னு சொல்கிறான்.
सत्यं ब्रवीतु अद्य सत्यव्रतो असि क्षुधातुरः वर्तते पोष्यवर्गः क्व असौ गतः सूकरः बाणविद्धः पृच्छामि अहं वाडव ब्रूहि तूर्णम्. ஸோ சத்தியம் பிரவீத்து, நீங்களும் உண்மையை சொல்லுங்க. இப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன், என்னோட விருத்தி இதான்ட்டு நீங்களும் உண்மையை சொல்லுங்க. அத்யா இன்னைக்கு சத்தியவிரதோசி, நீங்கள் விரதத்தோடு கூடியவர் இல்லையா? அசீனை இருக்கிறாய், நீங்கள் சத்தியம் பேசணுங்கிற விரதத்தோடு கூடியவர், ஆகவே உண்மையை சொல்லுங்கள். சுதான பசியால் நான் ரொம்ப வாடி இருக்கேன். வர்த்ததே போஷிய வர்க்கம், அது மட்டும் இல்லை, என்னால் போஷிக்கப்பட வேண்டிய வர்க்கம் எனது குடும்பம். என்னுடைய போஷிக்கப்பட வேண்டிய அந்த குடும்பமும் பசியோடு இருக்கு, எல்லாமே இருக்கு, அங்கே பசியோடு இருக்கா. குவா அசௌகதக சூக்கரகா, இந்த பன்றி எங்கே போச்சு? ஸோ குவானா எங்கே சென்றது இந்த சூக்கரகா பன்றி? பானவிதகா, பானத்தால் அடிக்க வேற அடிச்சுட்டேன், ஏற்கனவே ஒரு அடி வாங்கியிருக்குது பானத்தால். ஸோ அம்பினால் அடிக்கப்பட்டது எங்கே போச்சு? பிரிச்சாமி அகம் வாடவன பிராமணரே, வாடவன பிராமணர்னு ஒரு அர்த்தம், வடவான வேற அர்த்தம், வடவான பெண் குதிரைன்னு அர்த்தம். அதனால் கரெக்டாக வாசிக்கும்போது வாடவனா பிராமணர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிராமணரே பிரிச்சாமி அகம் ப்ரூஹி தூர்ணம், சீக்கிரமாக சொல்லுங்கோ, உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கே போச்சு இந்த பன்றின்னு கேட்குறேன். சுகரகன்ற 2 வாட்டி மிஸ்டேக் பண்ண, போன வாட்டி அப்படி தான் வாசிச்சேன். சூக்கரகா, அது அங்கங்கே திருத்திங்க, நீங்கள் அது வரும்போதெல்லாம் கவனிச்சு கேளுங்க. சூக்கரன பன்றி. தேன இதி பிருஷ்டக ச முனிகி மகாத்மா விதர்க்கமக்னக பிரபபூவ காமம் சத்யவ்ரதம் மே அத்ய பவேத் ந பக்னம் ந திருஷ்ட இதி உச்சரித்தேன கிம் வை. ஸோ தேன இதி பிருஷ்டக, இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த வேடனால், தேனன அவனால், வேடனால் கேட்கப்பட்ட அந்த சத்யவிரதன், முனிகி அந்த முனிவனான மகாத்மாவான சத்யவிரதன், விதர்க்க மகனகா, மனசில் ஒரே தர்க்கம், என்ன பண்ணுறது, இப்போ எப்படி சொல்கிறது? பொய் சொல்ல, அந்த உண்மையை சொன்னால் பண்ணி செது போயிடும், பொய் சொன்னால் அது பொய் பேசின பாவம் வரும், என்ன பண்ணுறது? விதர்க்க மகனகா, மனசில் போட்டு குழப்பிக்கிறான், மனசில் தர்க்கம் பண்ணிக்கிறான். காமம் பிரபபுவா, அவ்வாறு ஆனான், மனதில் தர்க்கம் பண்ணி கொண்டே இருக்கான். அவன் மனசில் என்ன சொல்கிறது தெரியாமல் நிற்கிறானுங்க. ஸோ ந திருஷ்டகா இது உச்சரித்தேன, நான் பார்க்கலைன்னு சொன்னேனானால், இது உச்சரித்தேன உச்சாரணம் பண்ணினேனானால், பார்க்கலை, ந திருஷ்டகா பார்க்கலைன்னு சொன்னேனானா, கிம்பை சத்தியவிரதமே அத்திய பவேத்தின பங்கம், அதனால் என்னுடைய சத்தியவிரதத்துக்கு பங்கம் ஏற்படாதா? கிம் பங்கம் கிம், அப்படி என்னோட பக்னம் ஆகாதா? என்ன பக்னம் ஆகிடுமே. அப்போ நான் என்ன சொல்கிறது? ஏன்னா பார்த்தாச்சு, பன்றியை பார்த்துருக்கேன், அங்கே போகிறதையும் தெரியும், நான் அப்படி பொய் சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகும்? சத்தியம் பங்கம் ஆகிடுமே இன்னும் மனசில் நினைக்கிறான் சத்தியவிரதன். गतो अत्र कोलः शरविद्धदेहः कथं ब्रवीमि अद्य मृषा अमृषा वा क्षुधार्तितो अयं परिपृच्छति इव दृष्ट्वा हनिष्यति अपि सूकरं वै. ஸோ கதக அத்திர கோலக அங்கே போயிருக்கு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் அத்திரானா அங்கே போயிருக்கு. கோலக ஷரவித்த தேகக, சரத்தால் அடிக்கப்பட்ட தேகத்தோடு ஒரு பன்றி அங்கே போச்சு, நான் பார்த்தேன். கதம் பிரவீமி, நான் எப்படி சொல்லுவேன்? வேறு நான் எப்படி சொல்லுவேன்? அத்திய மிருஷா அம்ருஷாவா, நான் பொய்யோ உண்மையோ என்னத்தை சொல்லுவேனே புரியலையே அப்படின்னு நினைக்கிறான். சுதார்த்திதோ அயம் இந்த வேடனாகப்பட்டவன் பசியோடு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவனோட குடும்பம் பசியாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ பரிபிரிச்சதி இவ, ஸோ திருப்பியும் கேட்குறான். பரிபிரிச்சத்தின்னு சொன்னான்னா ஒரு தரம் கேட்கல, திருப்பி கேட்குறான், எங்கே போச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ திருப்பி கேட்குறானே இவன். திருஷ்டுவா சூக்கரம் திருஷ்டுவா, அந்த பன்னியை பார்த்தாச்சனா அடுத்த க்ஷணம் என்ன பண்ணுவான்? ஹனிஷதி அப்படி கொல்லுவன். ஸோ கொல்ல மாட்டானா, கட்டாயம் கொல்லுவானே அப்படின்னு மனசில் கவலைப்படுறான் சத்தியவிரதன்.
सत्यं न सत्यं खलु यत्र हिंसा दयान्वितं च अनृतमेव सत्यं हितं नराणां भवति इह येन तदेव सत्यं न तथा अन्यथा एव यत्र हिंसा எந்த இடத்தில் ஹிம்சை இருக்கிறதோ அப்போ இப்போ பண்ணியை கொண்டா அது ஹிம்சை இருக்கும்போது அந்த இடத்துல சத்தியத்தை சொல்கிறது சத்தியம் ஆகாதது சத்தியம் ந சத்தியம் கலு நான் உண்மையை சொன்னானா அதன் விளைவாக ஒரு ஹிம்சை ஏற்படுமானால் அந்த உண்மை வேல்யூலெஸ் அதுக்கு உண்மைக்கு பிரயோஜனம் கிடையாது அது உண்மையே கிடையாதுன்னுட்டேன் அது உண்மை இல்லை தயான்விதம் சத்தியத்தோட மெயின் குவாலிட்டி என்னன்னு சொன்னால் தயை இருக்கணும் அந்த உண்மையினால் ஒரு தயையாடு காரியம் நடக்கணும் நல்ல காரியம் நடக்கணும் ஸோ தயான்விதம் ச அன்றுதமேவ அது பொய்யாகவும் இருக்கக்கூடாது உள்ளதை உள்ளபடியும் சொல்லணும் அதனால ஒரு தயைக்கு காரணமாகணுமே தவிர ஹிம்சைக்கு காரணமாகக்கூடாது அதுதான் சத்தியம் ஜோ ஏன ஹிதம் நராணாம் பவதி எதனால் எதை சொல்வதனால் அந்த உண்மையை சொன்னதுனால மனிதர்களுக்கு நன்மை ஏற்படணும் பவதி ஹிதம் பவதி நன்மை ஏற்படும் அதுதான் சத்தியம் ததேவ சத்தியம் அதுவே தான் சத்தியம் ந ததா அந்யதா ஏவ அந்யதானது அந்த தயைக்கு காரணம் இல்லாமல் ஹிம்சைக்கு காரணமாகுமானால் அந்யதா வேறு மாதிரி அது மாறுமானால் அது சத்தியம் கிடையாது ந ததா அந்யதா ஸோ இந்த மாதிரி உண்மை சொல்கிறதுனால ஒரு கேடு நடக்குமானால் அது சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர் हितं कथं स्यात् उभयोः विरुद्धयोः तद् उत्तरं किं न यथा मृषावचः विचारयन् वाडवः धर्मसङ्कटे न प्रापवक्तुं वचनं यथा उचितं ஸோ ஹிதம் கதம் சியாத் உபயோகோ அதாவது பன்றிக்கும் நன்மை ஏற்படணும் வேடனுக்கும் நன்மை ஏற்படணும் இது எப்படி நடக்கும் ஹிதம் கதம் சியாத்து நான் சொல்கிற வார்த்தையினால் ரெண்டு பேருக்கு நன்மை ஏற்படுற மாதிரி இருக்கணும் விருத்த யோகம் ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருக்கா இவன் கொல்றதுக்கு ரெடியாக இருக்கான் அது ஓடி தப்பி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது இவா ரெண்டு பேரும் விருத்த சுபாவமாக இருக்கா இவா ரெண்டு பேருக்குமே நன்மை ஏற்படுற மாதிரி என்னால் என்ன சொல்ல முடியும் தத் உத்தரம் கிம்ன யதாம் ரிஷாவச்சக அந்த பதில் நான் சொல்கிற பதில் பொய்யாகவும் இருக்கக்கூடாது சத்தியமாகவும் இருக்கணும் அது பொய்யாகவும் ஆகக்கூடாது என்னுடைய பதில் ரெண்டு பேருக்கு நன்மையும் ஏற்படணும் விசாரையன் வாடவகா இப்படி யோசிச்சு அந்த பிராமணன் தர்ம சங்கடம் இது பெரிய தர்ம சங்கடமாதிரியாக இருக்குது என்னத்தை பண்ணுறது பொய் சொன்னாலும் அது பொய்ங்கிற ஒரு கஷ்டமாயிடும் சத்தியம் சொன்னாலும் ஹிம்சை ஏற்படும் இப்படி ஒரு தர்ம சங்கடம் நம்மளுக்கு ஏற்பட்டுடுதே அப்படின்னு நினச்ச அந்த பிராமணன் ந ப்ராப்ப வக்தும் வச்சனம் யதா உச்சிதமாக ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அந்த கரெக்டான ரிப்ளை எப்படிங்கிறது அவனுக்கு தெரியவே இல்லை ந ப்ராப்ப அவன் அடையவில்லை கரெக்டாக பதில் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை அவனுக்கு அமையலை बाणाहतं वीक्ष्य दयान्वितं च कोलं तदन्ते सम् उदाहृतं वचः तेन प्रसन्ना निजबीजतः शिवा विद्यां दुरापां प्रददौ च तस्मै ஸோ கோலம் பாணாகதம் கோலம்னா பன்றி வந்து பாணத்தால் குத்தப்பட்டது வீட்சிய தயான்விதம் ச அதை பார்த்து ரொம்ப தயை வந்துடுது இவனுக்கு இந்த சத்தியவர்தனுக்கு ரொம்ப இரக்கம் ஏற்பட்டது ததந்தே சம்முதாகிருத்தம் வச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வாயிலேருந்து ஐன்னு வார்த்தையாக வந்தது அந்த கோலத்தை பார்த்து அந்த பயத்தில் தான் அதுக்கு அது மேலே தயை வேறு ஏற்படுது அதை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் வேறு ஏற்படுது அது கொல்லப்பட போகிறதே இந்த வேடன் வரப்போகிறானேங்கிற ஒரு பயம் வந்தது அதனால வாயிலிருந்து சம் உதாகிருத்தம் வச்சாங்க அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை வெளிப்பட்டது முன்னாடி ஸோ தேன பிரசன்னா நிஜபீஜத்தக சிவா இதை கேட்டு இந்த ஐங்கிற வார்த்தையை கேட்டு சிவாவுக்கு காது போய் விழுந்துருது யார் தேவி சிவனோட ஒய்ஃபு சிவா சொல்கிறோம் இல்லையா மங்கள ரூபிணி ஸோ அவளுக்கு காதில் அந்த வார்த்தை நிஜபீஜத்தக தன்னுடைய பீஜாட்சரம் இல்லையா இது ஐம் அப்படிங்கிறது அவளோட பீஜாட்சரம் ஸோ இந்த பீஜாட்சரம் இவன் வாயிலேருந்து வந்திருக்கே தேன பிரசன்ன அவளுக்கு ஹாப்பி ஆகிட்டான் ஸோ இந்த வார்த்தை கேட்ட இந்த பீஜத்தை கேட்ட உடனே அவள் ரொம்ப பிரசன்னமாகி துராபாம் வித்யாம் அடைய முடியாத வித்யை இது பகவான் தேவியோட பீஜாட்சரம் எல்லாம் வாயில் அப்படி சட்டுனெல்லாம் வராது அப்படி அடைய முடியாத அந்த ஒரு எழுத்தை இவன் சொல்லியிருக்கானே என்னோடய பீஜ மந்திரத்தை சொன்னானே
ஸோ பிரததௌச்ச தஸ்மை. ஸோ அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டா அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தாள். அதாவது அவன் வாயிலிருந்து இப்போ உச்சிதமான வார்த்தை வரணும், அதை அவள் கொடுத்துட்டான். இப்போ தேவியோட ஒரு கடாட்சத்தில் இவன் சொல்ல போகிறான் ஒரு வார்த்தை. निज बीजतः बीज उच्चारणतः देव्याः विद्या प्रस्फुरिता अखिला वाल्मीकेश्च यथा पूर्वं तथा साहि अभवत् कविः. यथा पूर्वं முன்னாடி வால்மீகி ரிஷிக்கு எப்படி மரான்னார். அவருக்கு ராம வார்த்தை வரல. அப்போ நாரதர் என்ன சொன்னார், நீ மரா சொல்லி முன்னாடி என்ன தெரியுது மரம், அதே சொல்லு மரா சொல்லிட்டு இருந்தார். அது ராமான்னு வந்துடுது. அப்படி வால்மீகி முனிவருக்கு எப்படி கவித்துவம் வந்ததோ அபவத் கவிஹி. ஸோ அவர் கவியானார், ராமாயணம் எழுதினார். அப்படி ஏற்பட்ட மாதிரி இங்கே பீஜ உச்சாரணத்தக தேவியுடைய பீஜ உச்சாரணத்தை பண்ணிட்டான், ஐன்னு விட்டான். ஸோ அகிலா வித்யா பிரஸ்ஃபுரிதா, அப்படியே அவனுக்கு வித்யை வந்துடுது வாயில், அப்படியே கவித்துவம் அந்த காளிதாசனுக்கு வந்த மாதிரி வந்துடுது அவனுக்கு. ஸோ வித்தியைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்பட்டது, அப்படி ஸ்ஃபுரணம் ஆயிடுது அவனுக்கு. ஓகே வாசிங்க. तम उवाच द्विजः व्याधं सम्मुखस्थं धनुर्धरं सत्यकामस्तु धर्मात्मा श्लोकं एकं दयापरः. ஸோ தம் உவாச்ச द्विजः வியாதம்னு இவன் வேடன். ஸோ வேடனை பார்த்து द्विजः இந்த சத்தியவிரத பிராமணன் சொன்னான். என்ன சொன்னான், சம்முகஸ்தம் துனர்தரம், கையில் வில்ல வச்சுட்டு தனு வில்லு, அந்த வில்லை கையில் தரிச்சுன்னு நிற்கிறான். அவன் தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த வேடனை பார்த்து சத்தியகாமனான முனிவன் தர்மாத்மா தர்மத்தோடு கூடிய அவன் ஏக்கம் ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறான். இப்போ அவன் வாயிலேருந்து ஸ்லோகமே வருது. இப்போ சத்தியவிரதன் அந்த வேடனை பார்த்து ஒரு ஸ்லோகம் தயாபரக தயையோடு கூடி ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். या पश्यति न सा ब्रूते, या ब्रूते सा न पश्यति, अहो व्याध स्वकार्यार्थिन् किं पृच्छसि पुनः पुनः. அவ்வளோதான், ஒரு விடுகதை மாதிரி சொல்லிட்டான் பதில. யா பஷ்யதி ந சா ப்ரூத்தே. ஸோ கண்ணு தானே பார்க்கும் ஒரு விஷயத்தை. இப்போ பன்றியை பார்க்குறது கண்ணு, அந்த கண்ணுக்கு பேச தெரியுமா? பேசாது. ஸோ பார்க்கக்கூடிய கண்ணு எது பார்க்குமோ அது பேசாது. யா ப்ரூத்தே சானா பஷ்யதி. ஸோ பேசக்கூடிய வாய் பார்க்காது. அப்போ எப்படி நீ என்னை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறேங்கிற? பேசக்கூடிய வாயால் அது பார்க்கவே பார்க்காதே. ஸோ யா ப்ரூத்தே எது பேசுமோ சானா பஷ்யதி அது பார்க்காது. ஆகவே அஹோ வியாதனே மீண்டும் ஸ்வகாரியார்த்தி உன் காரியம் நடக்கிறதுக்காக வேண்டி என்ன ஏன் திருப்பி கேட்குறேன்? புனக கிம் பிரிச்சசி திருப்பி ஏன் கேட்குறேன்? பார்க்குற கண்ணு பேசாதே, அப்போ என்னத்தை நான் சொல்லுவேன்? பேசுகிற வாய் பார்க்காது அப்படின்னு விட்டான், ஒரு விடுகதை போட்டுவிட்டான். இப்போ வியாதனுக்கு ஒன்றுமே பெரிய அவன் கிளம்பி போயிட வேண்டிதான். इत्युक्तः तु तदा तेन गतः असौ पशुः पुनः निराशः सूकरे तस्मिन् परावृत्तः निज आलये. இத்தியுக்தகா இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் அந்த வேடன் ததா அப்பொழுது அந்த வேடன் தேன கதக அந்த வேடனால் செல்லப்பட்டதுன்னு அந்த வேடன் போயிட்டான். அசௌ பசுகா புனக பசுகானது பசுக்களை வேட்டையாடுபவன், பசுக்களை கொல்லக்கூடியவன். ஹனத்தை கொல்லக்கூடியது. ஸோ பசுக்களை மிருகங்களை கொல்லக்கூடிய அந்த வேடன் அவனோட இடத்துக்கு போயிட்டான். சூக்கரே நிராசகா பன்றி கிடைக்குங்கிற ஆசை நிராசையாக போயிடுது.
ஸோ நிராசக சூக்கர அந்த பன்றி கிடைக்காது தெரிஞ்சு போயிடுத்து. நிராசையோடு அவன் கிளம்பினான். தஸ்மின் பராவிருத்தக நிஜ ஆலையே, அந்த இடத்திலிருந்து தஸ்மின் தேசே அந்த இடத்திலிருந்து அவன் பராவிருத்தக திரும்பி சென்றான் தன்னுடைய வீட்டுக்கு. நிஜ ஆலையே தன்னுடைய வீட்டை அடைந்தான். ब्राह्मणस्तु कविः जातः प्राचेतस इव अपरः प्रसिद्धः सर्वलोकेषु नाम्ना सत्यव्रतः द्विजः. ஸோ இன்னொரு கவியாக மாறிட்டான் இந்த பிராமணன். என்னன்னா இந்த சத்தியவிரதன் ஒரு கவி ஆயிட்டான், பண்டிதன் ஆயிட்டான், கவிஹி ஜாத்தக கவியாக ஏற்பட்டான். பிராச்சேதஸ் இவ அபரக. பிராச்சேதஸ் யார்? வால்மீகி பேர் தான் பிராச்சேதஸ். பிரச்சேதஸருடைய பிள்ளைன்னு சொல்கிறா. அப்படி பிராச்சேதஸ்னு பேர். அதான் பிரச்சேதஸ்னால் வருணனோட பேர். ஸோ அப்படி வால்மீகி வால்மீகி கவியானது போல இவன் இன்னொரு கவியானான். அபரக கவிஹி பிரசித்தக சர்வலோகேஷு, உலகத்தில் ரொம்ப பிரசித்தமாயிட்டான். நாம்னா சத்தியவிரதக, அவன் சத்தியந்தான் பேசுங்கிற அந்த முனி இப்போ கவிங்கிற பெயரோடு பிரசித்தமாயிட்டான் அந்த பிராமணன். सारस्वतं ततो बीजं जजाप विधिपूर्वकं पंडितश्च अतिविख्यातः द्विजः असौ धरणीतले. सारस्वता ततो बीजं, ततः सारस्वत बीजம்னு இது ஐ. ஸோ ஜஜாப் இப்போ ஐம்னு அழகாக சொல்கிறேன். இப்போ ஐ வரல, ஐம்னு வருது. ஏன்னா கவி ஆயிட்டான், பண்டிதன் ஆயிட்டான். இப்போ தப்பாக சொல்ல வேண்டிய வழியே கிடையாது. ஸோ அந்த சாரஸ்வத பீஜமான ஐங்காரத்தை ஜஜாப விதிபூர்வகம், எப்படி விதிப்படி ஜெபிக்கணுமோ அதெல்லாம் அவனுக்கு தானே ஸ்புரிக்கிறது மண்டையில். அப்படியே விதிப்படி ரூல் படி அழகாக ஜெபிக்கிறான் அவன். பண்டிதஷ அதிவிக்கியாதக, ரொம்ப பெரிய பண்டிதன் ஆகிட்டான், ரொம்ப புகழ் அடைஞ்சிட்டான். விக்கியாத்தம்னா புகழ், ரொம்ப புகழ் அடைஞ்சான். திஜக அசௌ தரணீதலே, தரணீதலம்னா பூமி, இந்த பூமியில் அவன் மிகவும் புகழ் பெற்றான். प्रतिपर्वसु गायन्ति ब्राह्मणाः यद् यशः सदा आख्यानं च अतिविस्तीर्णं स्तुवन्ति मुनयः किल. ஸோ பிரதி பர்வசு காயந்தி. பர்வசுனாலே திருவிழாக்கள் விழாக்கள், அதெல்லாம் பர்வம்னு பேர், பருவங்கள். இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் பருவங்கள்னு சொன்னால் அமாவாசை பௌர்ணாவாசை, ஏன்னா கடல்லாம் பொங்கிறது அந்த சமுத்திர கிரணங்களை வாங்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒவ்வொன்றுக்கும் உற்சவங்கள். ஸோ ஒவ்வொரு விழாக்கள்லேயும் அந்த உற்சவங்கள்லேயும் பிராமணாக காயந்தி, எது தேவி அந்த சாரஸ்வத பீஜத்தை வச்சு பாட்டெல்லாம் பாடுறாவா. எது யசக சதா, அது எப்பொழுதுமே புகழ் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம். ஆக்கியானம் ச அதிவிஸ்தீர்ணம். ஸோ இவ்வாறு விஸ்தீர்ணமாக இந்த கதையெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா? லோமஷர் ஜபதக்னிக்கு சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையை எங்கள் சதஸில். ஸோ வியாசர் இதை கேட்டுட்டு வந்து தான் இப்போ ஜனமே ஜெயன்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி தான் எடுத்துக்கணும், இப்படி மேலே மேலே போகிறது. ஸோ ஆக்கியாதம் ச அதிவிஸ்தீர்ணம், இவ்வாறு சொல்லப்பட்டது விஸ்தீர்ணமாக இந்த கதை. சுவந்தி முனையக கில. ஸோ இந்த கதை எல்லாமே சேர்த்து சொல்லுவா. இப்படி தேவியோட கதையெல்லாம் பாடுவா. இந்த ஒரு சபையிலெல்லாம் வரும்போது இந்த கதையெல்லாம் சொல்லி தேவியை பற்றி பிரதானமாக அந்த ஐங்கார பீஜத்தை வச்சுட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடுவார்கள் பிராமணர்கள். तत् श्रुत्वा सदनं तस्य समागत्य तत् आश्रमे येन त्यक्तः पुरा तेन गृहं नीतः अतिमानितः. ஸோ இந்த புகழ் பரவணுன்னே அம்மா அப்பாவுக்கு தெரியாதா? அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்பா நம்ம பையன் இவ்வளோ புகழோடு இருக்கானுன்ட்டு. ஏன்னா அப்பா வருத்தப்பட்டார். ஏன்னா முதல்ல அவர் பேர் தேவதத்தன் தான் அப்படி யாகம் பண்ணி இந்த ஒரு பிள்ளை கிடச்சிது. அந்த கோபிலரோடு சண்டை போட்டதுனால முதல்ல மூர்க்க பிள்ளை கிடச்சிது. மூர்க்கனாக திட்டி ஊரோடு அனுப்பிச்சாச்சு. இப்போ இந்த புகழ் பரவின உடனே அம்மா அப்பாவுக்கு கேட்குறது, தசிய சமாகத்திய ஆசிரமத்துக்கு வந்துட்டா. அவன் அம்மா அப்பா தேடி வந்துட்டா. அந்த ஆசிரமத்தில் வந்து சேர்ந்து சமாகத்தியன்னு சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஏன தெக்தக புறா, முன்னாடி விடப்பட்ட தந்தை தாயாலேயே வேண்டான்னு விடப்பட்ட அந்த பையனை தேன அவர்களாலேயே கிரகம் நீத்தக வீட்டுக்கு அழிச்சுன்னு போயிட்டா. பாப்பா நம்மாத்துக்கு வான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டா. அதிமானித்தகர் ரொம்ப கௌரவத்தோடு, மிகுந்த கௌரவத்தோடு அழைத்து செல்லப்பட்டான் வீட்டுக்கு.
तस्मात् राजन् सदा सेव्या पूजनीया च भक्तितः आदिशक्तिः परा देवी जगतां कारणं हि सा. ஸோ இப்போ நேரம் இங்கே வந்துடணும். ஜனமேஜயருக்கு சொல்கிறார் வியாசருங்கிறதுக்கு வந்துடணும். இந்த கதையெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ராஜன்னு கூப்பிட்டா, ஹே ஜனமேஜயா, ஜனமேஜயனே. ஏன்னா அவன் கேட்டான், எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்குமா? அது ஆரம்ப கொஸ்டினை மறந்துடக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணுமே, நான் யாகம் பண்ணினேன், மகாபாரதம் படித்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி எப்படி கிடைக்கணும்னு தான் தேவியை பூஜை பண்ணினார். தேவியை பூஜை பண்ணுறது எப்படி எல்லாம் கேட்கும்போது அந்த கதை மேலே கதைக்குள்ள கதையாக வந்துட்டே இருந்தது. இப்போ அவர் சொல்கிறார், ஆகவே தெரிஞ்சுக்கோ, இப்போ கதையெல்லாம் கேட்டாச்சா, இப்போ தேவியை பூஜை பண்ணு. சேவியா பூஜனியா, பூஜை பண்ணணும் பக்தி தக, பக்தியோடு சதா சேவியா, ஆதிசக்தி ஆதிபராசக்தியை சேவிக்க வேண்டும். பராதேவி அவ ஆதிபராசக்தி, அவள் தேவி ஜெகதாம் காரணம் ஹிஜா, உலகம் ஏற்பட்ட காரணமே அவள்தான், அவளை நீ பூஜிக்கணும்னு சொல்றான். तस्याः यज्ञं महाराज कुरु वेदविधानतः सर्वकामप्रदं नित्यं निश्चयं कथितं पुरा. ஸோ தஸ்யாக யஜ்ஞம், நீ வெறும் பூஜிக்கிறது இல்லை, நல்ல யாகம் பண்ணணும், சண்டி ஹோமம் பண்ண. இப்போது ஸோ ஹோமத்தெல்லாம் பண்ணு, யாகம் பண்ணு மகாராஜனே. குரு வேத விதானத்தை, வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அந்த பிரக்கிரமப்படி, அந்த கிரமப்படி நீ பண்ணணும். சர்வகாம பிரதம், அதை நீ பண்ணினா உனக்கு இஷ்டமெல்லாம் கிடைக்கும். இப்போ எனக்கு உனக்குன்னு ஆசை, அப்பாவுக்கு நல்கதி கண்டிப்பாக கிடைக்கும் அது. ஸோ சர்வகாம பிரதம், எல்லா ஆசையும் நிறைவேற்றக்கூடியது அந்த யாகம். நித்தியம், ஆல்வேஸ், நிச்சயம், கண்டிப்பாக, கதிதம் புறா, இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே இதை வந்து சண்டி ஹோமத்துக்கோ இல்லை தேவியோட யாகத்துக்கோ அவ்வளோ ஒரு உயர்வாக சொல்லியிருக்கா எல்லாருமே. स्मृता संपूजिता भक्त्या ध्याता च उच्चारिता स्तुता ददाति वाञ्छितान् अर्थान् कामदा तेन कीर्तये. ஸோ அவளை நினச்சாலும் ஒரு ஸ்மிருதா, ஸ்மரணம் பண்ணினா ஒரு தேவியோட ஸ்மரணம். சம்பூஜிதா இல்லை, இப்போ 2 பூவை போட்டு பூஜை பண்ணுறது. பக்தியா, பக்தியோடு பண்ணணும். அதை தியாதா, தியானம்னா தேவியோட தியானத்தை அப்படியே மனசாலேயே தியானம் பண்ணுறது. உச்சாரிதா, உச்சாரித்தான ஜபம் பண்ணுறது, தேவியோட தேவி மகாத்மிய மாதிரி ஜபத்தை பண்ணுறது. ஸ்துதா, ஸ்துதித்தால். வாஞ்சித அர்த்தான் ததாதி, ஸோ நீ கேட்டதெல்லாம் கொடுப்பா. நீ பணம் கேட்டால் பணம் கொடுப்பா, இல்லை புருஷார்த்தம் வேணும் கேட்டனா புருஷார்த்தத்தை கொடுப்பா, தர்மார்த்த காமத்தை கொடுப்பா. ஸோ காமதா, வேண்டியதை கொடுக்கக்கூடியவள், விருப்பத்தை நிறைவேற்றுபவள். தேன கீர்த்தியதே, ஸோ இதனால் இந்த ஜபத்தெல்லாம் பண்ணுறதுனால இவ்வாறு எல்லாம் கிடைக்கும்னு கீர்த்தியத்தேன்னு எல்லாரும் சொல்கிறா. முன்னோர்கள்லாம் அப்படி சொல்லியிருக்கா. இன்னொன்று எடுத்துனோமான்னு இன்னொரு அர்த்தம் பார்த்தானே, காமதா தேன கீர்த்தியத்தேன்னு சொன்னான்னா அவளுக்கு பேரே காமதா, விருப்பங்களை நிறைவேற்றுபவள் என்று அவளுக்கு ஒரு பேர் கூட ஏற்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ காமதா என்று அவள் சொல்லப்படுகிறாள் அப்படின்னு எடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து முன்னாடி பூஜை பண்ணாட்டனா என்ன நடக்கும்னு ஒரு 3 ஸ்லோகம். ஓகே, தேவியை பூஜை பண்ணாதவனுக்கு எப்படி இருக்கும்னு. अनुमानम इदं राजन् कर्तव्यं सर्वथा बुधैः दृष्ट्वा रोगयुतान् दीनान् क्षुतिदान् निर्धनान् शठान्. அதோ திருஷ்டுவா, பார்த்த, யாரை பார்க்கணும்? ரோகயுத்தான், ஒரு வியாதியாக பீடிச்சு கிடக்கான், வியாதியிலேயே முங்கி கிடக்கான், தீனமாக இருக்கான், பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கான். க்ஷுதிதான், பசியோடு இருக்கக்கூடியவன். அப்புறம் நிர்தனான், ரொம்ப தாரித்திர நிலையில் இருக்கக்கூடியவன். ஷட்டானாலும் அதே தான், ஷட்டானாலும் ரொம்ப ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கக்கூடியவன். அந்த மாதிரி எல்லாராலையும் விரும்பப்படாத ஒரு நிலைமை, அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை பார்த்து நீ அனுமானிக்கணும். அனுமானம் இதம் ராஜன், இவாளெல்லாம் பார்க்குற வச்சு நீ நினைக்கணும், இவா வந்து தேவியை ஆராதனை பண்ணலைன்னு புரிஞ்சுண்டு கர்த்தவியம் சர்வதா புதைஹி, தேவ ஆராதனை பண்ணணும். தேவி ஆராதிக்காதனால தான் இவாளுக்கு இப்படியெல்லாம் பீடை ஏற்பட்டிருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அனுமானித்து தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு அனுமானத்தை கொண்டு நீ அதனால பூஜை பண்ணு. சதா புதைஹி கர்த்தவியம் சர்வதா, நிச்சயமாக பூஜை பண்ண தேவிக்கு. அனுமானம் இதம் ராஜன் கர்த்தவ்யம் சர்வதா புதைஹி திருஷ்ட்வா ரோகயுத
ஜனான் ஆர்த்தான் ததா மூர்கான் பீடிதான் வைரிபிஹி சதா தாசான் ஆக்ஞாகரான் க்ஷுத்ரான் விகலான் விஹ்வலான் அத. இன்னும் யார் யாரை பார்த்தா புரிஞ்சுக்கணுன்னா, ஆர்த்தான்னு ஒரு மாதிரி உள்ளேயும் சொல்ல முடியாது, வச்சுக்க முடியல, வெளியிலையும் பேச முடியல, அப்படி ஒரு கஷ்டம், சொல்ல முடியாத துக்கம் சொல்கிறா இல்லையா, வெளியில் சொல்லி ஆற்றாமல் பண்ணிக்கக்கூட துக்கம் கூட இல்லையா, அப்படி ஒரு துக்கம் வந்திருக்கு. ஸோ ஆர்த்தான் ஜனான், அப்படி ஒரு ஆர்த்தியில் பீடிக்கப்பட்ட ஜனங்கள். மூர்கான், என்ன சொன்னாலும் புத்தி வரல, அப்படி ஒரு முட்டாளாக இருக்கான் அவன். அப்புறம் வைரிபிகி பீடித்தான் சதா, எப்போது எதிரிகள் தாக்கிண்டே இருக்கா, ஒரு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை பார்த்தாலும் ஆக்ஞாகரான் தாசான், சொன்னதை சர்வெண்ட்டு, அதாவது இதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு அப்படி சொல்ல 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 ஏவிண்டே இருப்பான், செய்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஒருத்தனுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சர்வெண்ட் அவளை பார்க்குறோம். க்ஷுத்ரான், ரொம்ப நீச்சர்களாக உள்ள சொசைட்டிலேயே ரொம்ப கேவலமாக பார்க்கக்கூடியவனே அவனை பார்க்கும்போது. விகலான் விஹ்வலான், விகலான்னு சொன்னால் விகலாங்கம், அதாவது டிசபிலிட்டி. ஸோ ஒருத்தனுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது, அதை பார்க்குறோம். விஹ்வலான எப்போதும் மனசு குழப்பம், ஒரு மனசு நிம்மதியே இல்லாதவன். இவாளெல்லாம் பார்த்தாலும் இவாளெல்லாம் தேவியை ஆராதிக்கலைன்னு புரிஞ்சுக்கோ. अतृप्तान् भोजने भोगे सदा आर्तान् अजितेन्द्रियान् तृष्णा अधिकान् अशक्तांश्च सदा अधिपरिपीडितान्. ஸோ போஜனே போகே அதிருப்தான், அதாவது போஜன சாப்பாடு திருப்தியே கிடையாது, போட்டு இன்னும் போடு கேட்டுட்டே இருப்பாளாம். ஸோ திருப்தியே ஏற்படாதவன். போகைஹி ஆல்சோ, போகம்னு எது கிடைச்சாலும் ஒரு திருப்தி கிடையாது, இன்னும் கிடைக்காதான்னு அப்படி ஆசை. ஸோ என்ன போகம் அனுபவித்தாலும் திருப்தி இல்லாதவன். சதா ஆர்த்தான், எப்போதும் ஏதோ ஒரு துக்கம்தான், அவனுக்கு நிம்மதிங்கிறதே இல்லை லைஃப்பில். அப்புறம் அஜிதேந்திரியான், இந்திரியங்களை ஜெயிக்காதவன், லோன்ட்டு அலையறான் அப்படி இந்திரியங்களுக்கு தீனி போடுறதுக்கு. அப்படிப்பட்டவர்கள். திருஷ்ணா அதிகான், பேராசை பிடிச்சவா, திருப்தியே இல்லாதவன், என்னென்ன வேணுமோ தேடிண்டே இருக்கக்கூடியவர்கள். அசக்தாம்ஷா, ஒரு சக்தியும் இல்லை, தீனமாக இருக்கா, பரிதாபமாக இருக்கா. சதா அதிபரிப்பீடுதான், ரொம்ப ரொம்ப பாதிப்பு, இன்க்ளூடிங் மனசு கூட வச்சுக்கலாம். ஸோ அதின்னு எடுத்தோன்னா ரொம்பன்னு அர்த்தம், ஆதி பரிபீடித்தான்னு அப்படியும் அர்த்தம் எடுக்கலாங்க. அதை அதின்னு பிரிக்கலாம், ஆதின்னு பிரிக்கலாம். ஸோ ஆதின்னு சொல்லும்போது மனவியாதி, எப்போதும் மனசில் ஏதோ வியாதி, ஒரு பைத்திய ஸ்டேஜில் கூட போயிருப்பா, டிப்ரெஷன், எல்லாமே அந்த ஆதியோடு வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டு. இவாளெல்லாம் பார்த்தா இவா பூஜை பண்ணலைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா காமதா தேன கீர்த்தையேன்னு முந்தின ஸ்லோகத்தை சொல்லிட்டா, கேட்டதை கொடுப்பாள்னு. இவா கேட்கவே இல்லையே, தேவிகிட்ட திரும்பியே பார்க்கலையே, கேட்டிருந்தா இந்த வியாதியெலாம் வந்திருக்காதே இவாளுக்கு. அதனால இவாளெல்லாம் தேவியை பூஜை பண்ணலைன்னு புரிஞ்சுக்கோ ஜனமேஜயா. இல்லை ஆதி பரிபீடித்தானே படிங்க, ஏன்னா அத்தின்னு வந்திருக்கணும், முதல் தான் வந்திருக்கணும், இங்கே 4வது தான் போட்டிருக்கான். அதனால் ஆதிங்கிறதே பிரிங்க, ஆதி தான் கரெக்டு. ஏன்னா அத்தி பரிபீடித்தானே முதல் தான் வந்திருக்கணுமே. ஸோ ஐ வாஸ் ராங். ஓகே, ஆதின்னே பிரிக்கணும், அதின்னு படிக்கப்படாது, ஆதினே படிக்கணும். ஓகே. ததா விபவ சம்பன்னான் புத்திர பௌத்திர விவர்தனான் புஷ்டதேகாம்ஷ சம்போகைஹி சம்யுதான் வேதவாதினக. இப்போ அடுத்த 3 ஸ்லோகத்தில் தேவியை பூஜித்தவா இவான்னு அவளோட லக்ஷணம் எப்படி இருக்கும், இவாளை பார்த்தாலே இவா நல்ல தேவியை ஆராதிச்சிருக்கா போட்டுக்கு, இவாளெல்லாம் காமாட்சி உபாசகர்கள் போல் இருக்குன்னு தோணணுமா அவளை பார்த்தா. அவள் எப்படி இருப்பான்னு சொல்கிறாரு இங்கே அடுத்த 3 ஸ்லோகம். ததா விபவ சம்பன்னான், நல்ல வைபவத்தோடு இருக்கா, ஒரு குறையும் இல்லை, வீட்டில் போனாலே ஐஸ்வர்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. புத்திரா பௌத்ரா விவர்தனான், புத்திரன் இருக்கா, பௌத்திரன் இருக்கா, பேரம்பேத்தியெல்லாம் இருக்கா, அவளாம் நிறைய பேர் இருக்கா, 1-2 இல்லை நிறைய பேர் இருக்கா. அப்படி விவர்தனான், அப்படி குடும்பம் பெருகி இருக்குது, அந்த மாதிரி ஒரு வைபவத்தோடு இருக்கிற குடும்பம். புஷ்டதேகாம்ஷ சம்போகைஹி, நல்ல போகம் ஐஸ்வர்யம், தேவி நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கா, அதனால புஷ்டியாக இருக்கா, தேகத்தெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கா, நல்ல புஷ்டியாக இருக்கா எல்லாரும். சம்போகைஹி சம்யுதான், போகத்தோடு அனுபவிக்கிற ஒரு அனுபவிக்கிறது கொடுத்து வைக்கணும். பணம் நிறைய இருக்கும், அனுபவிக்க மாட்டான், தான் தரித்திரமாக உட்காந்துருப்பான், ஒரு இடம் போக மாட்டான், ஒரு ஊர் சுற்றி பார்க்க மாட்டான், அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சா தான் கிடைக்கும் அது. ஸோ அதனால அந்த போகைஹி சம்யுதான், அதை அனுபவிக்கும் பாத்தியத்தோடு இருக்கக்கூடியவாளெல்லாம் வேதவாதினி, அது மட்டும் இல்லை வேதத்தை ஓதக்கூடியவர்கள். இவாளெல்லாம் பார்த்தாலே தேவி ஆராதனை பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கோ.
तथा विभव सम्पन्नान् पुत्रं पौत्रविवर्धनान् पुष्टदेहांश्च सम्भोगैः संयुतान् वेदवादिनः राजलक्ष्म्या युतान् शूरान् वशीकृत जनान् अथ स्वजनैः अवियुक्तांश्च सर्वलक्षणलक्षितान् ராஜலக்ஷ்மியா யுதான் ராஜலக்ஷ்மி ராஜா கிட்ட இருக்கும்போது அவளுக்கு ராஜலக்ஷ்மின்னு பேர், ஒரு இடத்துல இருக்கும்போது கிரகத்தில் இருக்கும்போது கிரகலக்ஷ்மின்னு பேர். லக்ஷ்மியே பல ரூபத்தில் இருக்கா, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கா. ராஜா கிட்ட இருக்கும்போது அவளுக்கு ராஜலக்ஷ்மின்னு பேர், கிரகலக்ஷ்மின்னா வீட்டில் இருக்கும்போது அவளுக்கு கிரகலக்ஷ்மின்னு பேர். ஸோ ராஜலக்ஷ்மியா யுதான், ராஜா இருக்கார், அவருக்கு நல்ல லக்ஷ்மிகரமாக இருக்குது, அந்த ராஜ்யமே நல்லா இருக்குது. அப்படி ராஜலக்ஷ்மியோடு கூட இருக்கிறவர்களை பார்த்தால் ஷூரான், நல்ல சூர தீரர்களாக தைரியமாக இருக்கக்கூடியவர்கள். வசீகிருத ஜனானதை, அதாவது ஒருத்தரை பார்த்தா எல்லாருமே அவன்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவான், எல்லாரையும் வசீகரணம் பண்ணுற சாமர்த்தியம். இது ஒரு அஷ்டமா அனிமாதி சித்தியில் வசீகரணம்னு ஒரு சித்தி இருக்குது. அந்த சித்தி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் தன்வசப்படுத்தக்கூடியவர்கள். அவள் சொல்கிறது நடக்கும். வீட்டில் அப்பா வந்து 2 பிள்ளை இருப்பா, ஒரு பிள்ளை சொன்னால் ஒன்றும் கேட்க மாட்டார், 2வது பிள்ளை வந்து சொன்னான்னா கேட்பார், அவன் சொல்கிறது காதில் ஏறும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி வசீகரணம் பண்ணுற சாமர்த்தியம் அவளெல்லாம் பார்த்தானா இவள் ஏதோ தேவி பூஜை பண்ணியிருக்கா தெரிஞ்சுக்கணும். ஸ்வஜனகி ஆவியுக்தாம், வியுக்தம்னு சொன்னால் பிரிவு, ஆவியுக்தம்னு யுக்தம்னா சேர்க்கை, வியுக்தம்னா பிரிவு, ஆவியுக்தம்னு திருப்பி 2வது நெகட்டிவ் சேர்க்கைன்னு அர்த்தம். ஸோ சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்துலேயே இருக்குது, எல்லோரும் ஃபாரினில் போய் உட்காராமல் எல்லோரும் பக்கத்துலேயே பிரியாமல் எல்லோரும் பக்கத்துலேயே இருக்கா. ஸோ ஜனகி தன்னுடைய ஆட்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் பொழுது சர்வலக்ஷண லக்ஷிதான், எல்லாம் அப்படி எல்லா லக்ஷணங்களோடும், அதான் இந்த மாதிரி சகலமும் இருக்கா மாட்டேன். அவள் வீடே ஐஸ்வர்யமாக இருக்குது, குழந்தை குட்டியோடு இருக்கா, எல்லா சொஜனங்கள்லாம் பக்கத்தில் பந்துக்கள்லாம் இருக்கா. இவாளெல்லாம் பார்த்தா தேவி பூஜை பண்ணியிருக்கா நன்னா அப்படின்னு புரிஞ்சுக்கோ. व्यतिरेक अन्वयाभ्यां च विचेतव्यं विचक्षणैः येभिः न पूजिता देवी सर्वार्थफलदा शिवा. அதுக்கு அடுத்தல என்ன செய்து படிச்சலாம். சம் ஆராதிதா ச ததா நிருபிஹி ஏபிஹி சதா அம்பிகா. இப்போ தான் இது இந்த லைனில் தான் வருது. இந்த மொதல் 3 ஸ்லோகத்தோட காம்பினேஷன் இங்கே 2வது லைனில் வருதுங்க. ஸோ வெதிரேக அன்வயாபியாம், வெதிரேக்கம்னா இவன் பண்ணியிருப்பான் ஒரு, இவன் பண்ணியிருப்பான் ஒரு, இல்லை இவன் பண்ணலை அப்படின்ட்டு அவளை ஒருத்தரையாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நீ. ஸோ வெதிரேக்கம்னு சொன்னான்னா இவன் பண்ணலைன்னு முதல் 3 ஸ்லோகம். இவன் பூஜை பண்ணல, அது வெத்திரேகம் பண்ணுறது. இவன் பண்ணியிருக்கான்ட்டு அன்வயம். இப்படி இவாளை பார்த்து இந்த லக்ஷணங்களை வச்சு விஜயதவ்யம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளை கலெக்ட் பண்ணிக்கணும். இவெல்லாம் பூஜை பண்ணின செட்டு, இவள் பூஜை பண்ணாத செட்டு அப்படின்னு விசக்ஷணைய அறிவாளிகளால் இவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும். ஏபிஹீனா பூஜிதா தேவி, இதான் வெத்திரேகம். இவெல்லாம் தேவியை பூஜை பண்ணலை அப்படின்னு இந்த முதல் 3 ஸ்லோகம். முதல் 3 ஸ்லோகத்தை சொன்னார் இல்லையா, யாரெல்லாம் பூஜை பண்ணலன்ட்டு, வியாதி பீடிச்சுட்டு இருக்கிறவாள்லாம், அப்புறம் அந்த டிசபிலிட்டியை வரவா அவளெல்லாம். ஸோ இவாளெல்லாம் பூஜை பண்ணல தேவியை. சர்வார்த்த பலதா சிவா, காமதான்னு சொன்னார் ஏற்கனவே, விருப்பங்களை கொடுக்கக்கூடியவள். சர்வார்த்த பலதானது எல்லா புருஷார்த்தங்களையும் அதோட பலன்களையும் கொடுக்கக்கூடியவள் அந்த தேவி. அவள் பூஜிக்கப்படவில்லை என்று வெத்திரேகம் பண்ணி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அன்வயம் பண்ணி எப்படி புரிஞ்சுக்கணும். சம் ஆராதிதாச்ச ததா நிருபிஹி, ஆஹா இந்த தேவி இவெல்லாம் நன்னா பூஜை பண்ணியிருக்காள், நல்ல சம் ஆராதித்தா, நன்றாக ஆராதிச்சிருக்கிறார்கள் மக்களால். ஏபிஹி சதா அம்பிகா, இவர்களால் நன்றாக பூஜிக்கப்பட்டிருக்கிறாள் என்று இந்த கீழே 3 ஸ்லோகம் வந்தது, அதை வச்சு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 லைனை வச்சு தான் மேலே போகணும் கீழே போகணும். அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், இல்லாட்டி இங்கே வரும்போது என்னடான்னு யோசிக்க வேண்டாமேன்ட்டு. ओके. यथो अमी सुखिनः सर्वे संसारे अस्मिन् न संशयः. व्यास उवाच इति तत् राजन् श्रुतं तत्र मया मुनिसमागमे. लोमशस्य मुखात् कामं देवी माहात्म्यम् उत्तमम्. ஸோ
யதக அமி சுகினக சர்வே. ஸோ இப்படி ஆராதித்தவர்கள் நிறைய பேர் இருந்ததுனால, அந்த அம்பிகையை ஆராதித்ததுனால, யதக ஆராதித்த அதே காரணத்தால், யதகன எதனால், சர்வே சுகினக சர்வே அமி. அமினா யாரு? இவர்கள் எல்லாம் யார்? இந்த தேவி பூஜித்தவாள்லாம் எப்படி இருப்பா? இது குடும்பத்தோடு ரொம்ப ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக இருக்கா. அவளை பார்த்து எல்லோரும் சுகமாக இருக்காளே. சம்சார அஸ்மின் ந சம்சயக. கண்டிப்பாக சம்சாரத்தில் நிச்சயமாக அவள் நல்லா தான் இருப்பாள், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்போ வியாசர் திருப்பி ஜனமேஜன்ட்டு சொல்கிறார், இதே ராஜன் ஸ்ருதம் தத்ரா, இவ்வாறு நான் கேட்டேன். அங்கே எங்கே? அந்த சபையில் மயா முனிசமாகமே, முனிவர்கள் கூட்டத்தில் லோமஷர் சொல்லி, லோமஷஸ்ய முகாத் காமம், லோமஷர் வாயிலிருந்து வெளிவந்த கதை, தேவி மகாத்மியம், தேவியோட மகாத்மியத்தை பற்ற சொல்லப்படக்கூடிய கதை, உத்தமமான அந்த கதையை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். इति संचिन्त्य राजेन्द्र कर्तव्यं च सदा अर्चनं भक्त्या परमया देव्याः प्रीत्या च पुरुषऋषभ. ஆகவே ராஜேந்திரா, ஹே ராஜா, ஹே ஜனமேஜயா, இதி சஞ்சித்திய, இதெல்லாம் நல்லா யோசிச்சு பாரு, நல்ல யோசனை பண்ணிவிட்டு சதா அர்ச்சனம் கர்த்தவியம், தேவியை எப்போதும் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும். மனசாலையாவது பண்ணணும், தியானம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பக்தியா பரமையா, பரம பக்தியோடு அந்த தேவியுடைய அர்ச்சனத்தை பண்ணணும். பிரீத்தியோடு பண்ணணும், வேண்டா விருப்பா பண்ணக்கூடாது, அன்பா பண்ணணும். புருஷ ரிஷப, புருஷ காளையே ஜனமேஜயா நீ பண்ணு அப்படின்னு முடிக்கிறாருங்க வியாசர். अथ द्वादशोऽध्यायः. राजोवाच वद यज्ञविधिं सम्यक् देव्याः तस्याः समन्ततः श्रुत्वा करोमि अहं स्वामिन् यथाशक्ति हि अतन्त्रितः. ஓகே, ராஜோவாச்சா, அரே ஜனமேஜன் சொல்கிறானுங்க, வத யக்ஞ விதிம், இப்போ யாகம் பண்ணு சொல்லிட்டேங்கள் நீங்கள் வியாசரே, எப்படி பண்ணணும் விதியை சொல்லுங்க, என்ன ரூல், எப்படி பண்ணணும். சம்யக் தேவியாக, நன்றாக சொல்லுங்க, தேவியுடைய யாகம் எப்படி பண்ணுறது. தஸ்யாக சமந்ததக, எல்லாம் மொத்தமாக கூடி நன்னா பண்ணணும். அது எப்படி பண்ணணும். ஸ்ருத்வா கரோமி அகம், நீங்கள் சொல்லி கேட்டு நான் அதை பண்ணுவேன். சுவாமின், ஹே சுவாமியே, யதாசக்தி எனக்கு முடிஞ்ச வரையும் தந்திரிதகான சோம்பல் இல்லாமல், தந்திரம்னு சோம்பல் இல்லாமல் நான் நன்றாக தந்திரிதக, சோம்பல் இன்றி நான் என்னுடைய சக்திக்கு ஏற்றபடி நன்னாவே பண்ணுவேன். பூஜா விதிம் ச மந்த்ராம்ச்ச ஹோமத்ரவ்யம் அசம்சயம் பிராமணாः கதி சங்க்யாश्च தட்சிணாश्च ததா புனக. ஸோ பூஜா விதியை சொல்லுங்கோ, எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும். தேவிக்கு எந்த ட்ராயிங் போடுறதுலேருந்து இல்லையா, ஹோமத்துக்கு அந்த எந்த ட்ராயிங்கில் போடணும் அதெல்லாம் இருக்குது. மண்ணை வச்சு எப்படி உண்டாக்கணும், அந்த மேடை உண்டாக்குறதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ மந்த்ராம்ஷா, என்ன மந்திரத்தை சொல்லி தேவியை ஸ்துதிக்கணும். ஹோம திரவியம், அந்த ஹோமத்துக்கு தேவையான திரவியங்கள் என்னென்ன, அசம்சயம்னு சந்தேகம் இல்லாமல் என்னெல்லாம் உண்டோ கரெக்டாக சொல்லுங்க. பிராமணாக கதிசங்கியா, எத்தனை பிராமணால் கூப்பிடுறோம், 4 பேரா 5 பேரா 10 பேரா, ஸோ அது எத்தனை பிராமணால் கூப்பிடுறோம், கதிசங்கியா எத்தனை நம்பர். தட்சிணாஷா, எவ்வளோ தட்சிணம் கொடுக்கணும் அவளுக்கு. ஸோ அதுலேருந்து எல்லா ததா புனக எல்லாமே எனக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறார் ஜனமேஜயன். व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि देव्याः यज्ञं विधानतः त्रिविधं तु सदा ज्ञेयं विधिदृष्टेन कर्मणा. ஸோ शृणु राजन्, கேளு ஹே ராஜா ஜனமேஜயா கேளு. பிரவக்ஷ்யாமி தேவியாக யஜ்ஞாம், தேவியோடைய யஜ்ஞம் எப்படி பண்ணணும்னு விதானத்தகன்னு சாஸ்திரப்படி
விதானம். சாஸ்திரம் தான் விதானம் கொடுக்கும், எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லும். ஸோ அந்த சாஸ்திரப்படி நான் அவனுக்கு சொல்லித்தரேன். த்ரிவிதம் தூ சதாஞேயம். ஸோ காரியத்தில் ஒரு மூன்று விதமாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக சாத்வீக கர்மம், ராஜச கர்மம், தாமச கர்மங்கிற மாதிரி யாகம் கூட 3 விதமான யாகம் பண்ணுவா. சத்வீக குணத்தோடு பண்ணுற யாகமாக இருக்கும், ராஜச குணத்தோடு பண்ணுறதா இருக்கும், இன்னொருத்தன் கட்டுப்போனன்னு பண்ணுற யாகமாக இருக்கும். அப்படி 3 விதமாக இருக்குது. யாகம் கூட 3 வகைப்படும். ஸோ அந்த ஆபிச்சார யாகமெல்லாம் பிறத்தையார் கட்டுப்போனது பண்ணுறா இல்லையா, அது ஆபிச்சார யாகம்னு அதுவும் யாகத்துக்கு தான் வருது. ஸோ அதனால 3 விதமாக இருக்கிறது. விதி திருஷ்டேன கர்மனா, சாஸ்திரப்படி பார்த்தால் 3 விதமான யாகங்கள் இருக்குது. சாத்விகம் ராஜசம் சைவ தாமசம் ச ததா அபரம் முனீனாம் சாத்விகம் புரோக்தம் நிருபாணாம் ராஜசம் ஸ்மிருதம். ஸோ சாத்விக குணத்துக்கள் அடிப்படையில் 3 விதமான யாகங்கள். சாத்விகையான சத்துவ குணத்தோடு பண்ணுறது, ராஜச குணத்தோடு பண்ணுறது ராஜச யஜ்ஞம், அடுத்து தாமச குணத்தோடு பண்ணுறது. முனீனாம் சாத்விகம் புரோக்தம், முனிவர்கள் பண்ணக்கூடியது சாத்வீகமான யாகம். தேவிட்ட எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தேவியை கும்பிடணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால செய்கிறேன் அவ்வளோதான். எனக்கு இதை கூட அதை கூடலாம் கேட்காம பண்ணக்கூடிய யாகம் சாத்விகமான யாகம். அது முனிவர்கள் பண்ணக்கூடிய யாகம். நிருபாணாம் ராஜாவுக்கு என்ன பண்ணுறது, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும், இந்த நாட்டை ஜெயிக்கணும், அந்த நாட்டை ஜெயிக்கணும், என்னோடய ராஜ்யத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், மழை பெய்யணும், இப்படி அவனோட ஆசையோடு பண்ணுவேன் அவன். ஸோ பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடியது ராஜச யாகம். அது ராஜாக்கள் செய்யக்கூடிய யாகம் என்று சொல்லப்படுகிறது. தாமசம் ராட்சசானாம் வை ஞானினாம் தூ குண உஜ்ஜிதம் விமுக்தானாம் ஞானமயம் விஸ்தாராத் பிரவீமிதே. ஸோ தாமசம் ராட்சசானாம் வை, தாமசயாக ராட்சசர்கள் தான் பண்ணுவான். அவன் வந்து இன்னொருத்த கட்டு போனே பண்ணுவான். ஸோ அதனால இது ராட்சச யாகம். ஞானினாம் தூ, ஞானிகள்னு இதுக்கு மேலே சத்துவகுணம் கூட ஒரு குணத்தோடு அடக்கமாக இருக்குது. குணத்தை மீறியாச்சு, குணத்தை தாண்டியாச்சு. அவளாம் ஞானி. அவளுக்கு வந்து நிர்குண யாகம். நிர்குண யாகம்னு எனது பிரத்தியார் நன்னா இருக்கணும், மனசில் ஜபிக்கிறது. அவளுக்கு யாகம்னா ஃபிசிக்கலாக திரவியத்தெல்லாம் வச்சுட்டு யாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஞானிகளுக்கு. அது தேவையும் இல்லை அவளுக்கு. அவள் குணங்களை தாண்டியவர்கள். அதனால் இந்த குண விஷயமான அந்த பொருட்கள் யாகம் யஜ்ஞம் இதெல்லாம் தேடியெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். மனசிலே யாகம் பண்ணிட்டு இருப்பா. என்ன யாகம் பண்ணுவான்? உலகக்ஷேமம், எல்லாரும் நன்னா இருக்கணும், அவ்வளோதான். அவள் நிர்குண யாகம்னு பேர். இந்த நிர்குணமான யாகம் அவர்கள் பண்ணக்கூடியது ஞானிகளுக்கு. விமுக்தானாம் ஞானமயம், விமுக்தானம்னு வைராகிகள், வைராக்கியம் வந்தாச்சு அவளுக்கு. ஸோ அவள்லாம் விமுக்தர்கள். எல்லாத்தையும் இந்த குணங்கள் எல்லாம் முக்தி ஆயாச்சு, குணங்கள்லாம் கிடையாது, எல்லாத்துலேருந்து வைராக்கியம் வந்தாச்சு. அப்படிப்பட்ட ஞானிகள். அவளுக்கெல்லாம் ஞானமய யக்கியம், திரவியமய யக்கியம் கிடையாது. திரவியமயம்னா நம்ம சேர்த்து எல்லாம் சாமான்லாம் கலெக்ட் பண்ணி எல்லோரும் கூப்பிட்டுலாம் பண்ணுறது, அது கிடையாது. அவளுக்கெல்லாம் ஞானத்தோடு கூடிய யாகம். விஸ்தராத் பிரவீமிதே, அது விஸ்தாரமாக உனக்கு நான் சொல்கிறேன்ப்பா இன்னும் சொல்கிறாருங்க வியாசர். देशकालः तथा द्रव्यं मन्त्राश्च ब्राह्मणाः तथा श्रद्धा च सात्विकी यत्र तं यज्ञं सात्विकं विदुः. ஸோ தேசகாலக ததா திரவியம். ஸோ அதாவது எல்லாம் கலெக்ட் பண்ணணும். தேசம் எந்த தேசத்தில் பண்ணணும். ஸோ நதிக்கரையில் பண்ணால் விசேஷம் இல்லையா? யாக இயக்கத்துக்கே நதிக்கரை ரொம்ப விசேஷமான இடம். அதனால தான் அந்த ஒரு இவன் வாமன அவதாரத்தில் பார்த்தானா நம்ம பலி சக்கரவர்த்தியோ எல்லாருமே நதிக்கரையில் தான் பண்ணியிருக்கா யாகம்லாம். ஸோ தேசத்தை செலக்ட் பண்ணி எந்த நேரத்தில் யாகம் பண்ணணும். ஸோ மழை காலத்தில் உட்காந்து யாகத்தை பண்ணோம்னு என்ன ஆகும்? மழை வந்து எல்லாம் நினச்சிடும், எல்லாம் நாசமாயிடும். அதனால் அந்த காலத்தை அறிந்து, அப்புறம் திரவியம் என்னெல்லாம் திரவியம் சேர்க்கலாம், அந்த திரவியத்தெல்லாம் சுத்திகரம் பண்ணி நல்ல திரவியமாக இருக்கணும். இப்போ திருப்பதி லட்டுவில் இப்படி இந்த மாதிரி கட்டதெல்லாம் கலந்துருத்துன்னு வருது இல்லையா? ஸோ அந்த திரவிய சுத்தம் இல்லைங்க. அதனால் சுத்தமான திரவியங்களை கலெக்ட் பண்ணணும். மந்த்ராஷா, மந்திரங்கள் எல்லாம் நல்ல தேவியோட மந்திரங்கள்லாம் நல்ல உச்சாரணம் பண்ணணும். அப்படிப்பட்ட பிராமணர்கள் கொண்டு வரணும். ஸோ அப்படி பிராமணாக இந்த பிராமணர்கள்லாம் நல்ல மந்திரங்களை உச்சரிக்கக்கூடியவா. ஸ்ரத்தா, இதுக்கெல்லாம் மேலே ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த இல்லாமல் என்னதை பண்ணுறது? ஸோ அதில் ஈடுபாடு, முழு ஈடுபாடு, பிரீத்தியோடு, அன்போடு, தேவிகிட்ட ஒரு பாசத்தோடு, பக்தியோடு பண்ணணும். அப்படிப்பட்ட ஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய யாகம் தான் சாத்வீகமான யாகம். எத்திர தம் யஜ்ஞம் சாத்விகம் விது, எந்த இடத்துல இதெல்லாம் இருக்கோ அந்த யாகத்துக்கு சாத்வீக யஜ்ஞம் என்று புரிந்து கொள், விதுகு அறிந்து கொள்.
देशः कालः तथा द्रव्यं मन्त्राश्च ब्राह्मणाः तथा श्रद्धा च सात्विकी यत्र तं यज्ञं सात्विकं विदुः श्रद्धा द्रव्यशुद्धिः क्रियाशुद्धिः मन्त्रशुद्धिश्च भूमिप भवेत् यदि तदा पूर्णं फलं भवति न अन्यथा. ஸோ எல்லாம் சுத்தியாக இருந்தால் தான் அதோட பலன் கிடைக்கும். உனக்கு பலன் கிடைக்கணும்னா எது கேடானாலும் பலன் கிடையாது. ஸோ திரவிய சுத்தி, திரவியங்கள் நீ கலெக்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாம் சுத்தி பண்ணணும், எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அதை வாங்குற வச்சு கூட அவள் கோவிலெல்லாம் தண்ணி தெளித்து தான் எடுத்துப்பா, புரோஷனம் பண்ணி தான் எடுத்துப்பா. ஸோ அப்படி திரவிய சுத்தி இருக்கணும். கிரியா சுத்தி, காரியம் செய்கிறவன் சுத்தியாக இருக்கணும். அவன் குளிக்காமல் இழிக்காமலாம் யாகமெல்லாம் பண்ணப்படாது. நல்லா குளிச்சுட்டு தேவியை நல்லா பிரார்த்தனை பண்ணி அப்படி ஆரம்பிக்கிறேன். மந்திர சுத்தி. ஸோ மந்திரத்தை சுத்தி பண்ணுறதுன்னு என்னது, அப்படியே நல்லா ஜெபிச்சு நாக்கு தழும்பேறி இருக்கணும்பா, அதான் மந்திர சுத்தி. அப்படி மந்திரங்களை ஜெபிக்கிறதுனால அவனோட நாக்கே தழும்பேறுற அளவுக்கு இருக்கணும், அது மந்திர சுத்தி ஆகும். அது பூமிப்ப ஹே ராஜா ஜனமே ஜெயா பவேத் எதி ததா, நீ அப்படியெல்லாம் பண்ணினானால் பூர்ணம் பலம் பவதி, முழு பலன் கிடைக்கும். இல்லாட்டா அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி கிடைக்க கொடுன்னு சொல்ல மாதிரி இருக்குது. தர்மி கேட்ட மாதிரி இருக்குது, எவ்வளோ இது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன் கொடுக்கிட்டேன். ஸோ பூர்ணம் பலம் பவதி. ஸோ அப்போ தான் உண்மையான அந்த முழு பலன் கிடைக்கும். ந அந்நியதா, ஏதாவது ஒரு சுத்தி இல்லாட்டா கூட பலன் குறைஞ்சு போயிடும். अन्याय उपार्जितेन एव द्रव्येण सुकृतं कृतं न कीर्तिः इह लोके च परलोके न तत्फलम्. ஸோ அநியாயமாக அடித்து பிடிச்சி பணத்தை சம்பாதிச்சு யாரெல்லாமோ அதை அடித்து வாங்கி அதை வச்சுட்டு நான் யாகம் பண்ணுறேன், பெரிய யாகம் பண்ணுறேன், அப்படியே கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், இல்லை இந்த சேகர் பாபு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி அநியாயமாக உபார்ஜித்தம்னு சம்பாதித்த, அந்நியாய வழியில் சம்பாதித்த பணத்தினால, திரவியேன அந்த பொருட்களால், சுக்ருத்தம்னு நல்ல காரியம், புண்ணிய காரியம், அதாவது யாகம், கிருத்தம் அது பண்ணினால், ந கீர்த்திக்கு இகலோகே, இந்த லோகத்துலேயும் அதுக்கு ஒரு புகழும் கிடையாது. நச்சா பரலோகே, பரலோகத்துக்கு போனால் கூட இந்த பாவம் கண்டினியூ ஆகுமே தவிர புகழ் ஒன்றும் கிடைக்காது. ந தத் பலம், அதோடைய பலன் செத்தப்புறமும் கிடையாது. तस्मात् न्याय अर्जितेन एव कर्तव्यं सुकृतं सदा यशसे परलोकाय भवति एव सुखाय च. तस्मात् ஆகவே நியாய அர்ஜித்தேன, நியாய வழியில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு தான் நல்ல காரியம் பண்ணணும். சுக்ருத்தம் கர்த்தவியம், சுக்ருத்தம்னா புண்ணிய காரியம், புண்ணிய காரியத்தை எப்பொழுதுமே அப்படி தான் பண்ணணும். பரலோகாய யசசே பவதி, அப்போ தான் அது பரலோகத்திலையும் இந்த லோகத்தில் உள்ள புகழுக்கும் அது காரணமாக ஆகும். பவதி ஏவ, அப்போ தான் அதுக்கு அந்த காரணமாக ஆகும். சுகாயச்சா, உனக்கு சுகத்தையும் கொடுக்கும். ஸோ ஒயிட் மணியை வச்சு தான் எல்லாமே பண்ணணும். प्रत्यक्षं तव राजेन्द्र पाण्डवैस्तु मखः कृतः राजसूयः क्रतुवरः समाप्त வரதட்சிணக. ஓகே, ஸோ பிரத்யட்சம் நீயே பார்த்துருக்கே, ஜனமேஜய நீ பார்க்கலையா? பாண்டவர்கள் எப்படி யாகம் பண்ணார், ராஜசூயாகம் பண்ணா இல்லையா, பெரிய ராஜசூயாகம். அவர் யார், நம்ம யுதிஷ்டர் அந்த இதை கட்டிட்டார் இல்லையா, இந்திரபிரஸ்தத்துக்கு தனியாக போன உடனே நிறையா இது ராஜசூய யாகம் பண்ணினார் அவர். ஸோ பிரத்யட்சம் உன் கண் முன்னாடியே நடந்தது இந்த பாண்டவர்களோட யாகம் இல்லை. ராஜசூயக கிரதுவரக, சிறந்த யாகம் அது. ராஜசூய யாகம் உயர்ந்த ஒரு யாகம் அது. ராஜசூய யாகம் பண்ணப்பட்டது. சமாப்த வரதட்சிணா, முடிவில் சமாப்தானது சமாப்தே அப்படின்னு வரும். முடிவில் வரதட்சிணா, சிறந்த தட்சிணையெல்லாம் கொடுக்கப்படுது. அப்படி சிறந்த ஒரு யாகம் நடந்தது.
यत्र साक्षात् हरिः कृष्णः यादव इन्द्रः महामनाः ब्राह्मणाः पूर्णविद्याश्च भारद्वाज आदयः तथा. ஸோ சாக்ஷாத் ஹரிஹி கிருஷ்ணக ஹரியாகப்பட்ட கிருஷ்ணர் யாதவ இந்திரன் கிருஷ்ணரே வந்துட்டார்லையா, ஃப்ரெண்ட் இல்லையா பாண்டவர்களுக்கு. ஸோ அந்த கிருஷ்ணரே யாதவர்களுக்கெல்லாம் சிறந்த தலைவராக இருந்த அந்த கிருஷ்ணரே மகாத்மாவான அந்த கிருஷ்ணர் பூர்ண வித்யாஷ பிராமணாக நல்ல வித்யையோடு கூடிய பிராமணர்களை எல்லாம் அங்கே அதான் கிருஷ்ணர் அங்கே வந்திருந்தார், அந்த யாகத்துக்கு வந்திருந்தார். நல்ல படிப்பறிவுள்ள பிராமணர்கள் அந்த யாகத்துக்கு வந்திருந்தா. அப்புறம் பாரத்வாஜர் யார்? துரோணர். பரத்வாஜருக்கும் கிருதாச்சிக்கும் பிறந்தவர். கிருதாச்சிங்கிற அப்சரஸை பார்த்து பரத்வாஜர் ஆசை கொண்டார், அதன் பயனால் பிறந்தவர் தான் துரோணர். ஸோ பாரத்வாஜா துரோணர் பேரோட உயர்ந்தவர்கள்லாம் அந்த யாகத்தில் இருந்தா. ஆதேக ததா அவர்கள் எல்லாரும் கூடியிருந்த அந்த யாகம். कृत्वा यज्ञं सुसम्पूर्णं मासमात्रेण पाण्डवैः प्राप्तं महत्तरं कष्टं वनवासश्च दारुणः. ஆனால் இப்படி ஒரு யாகத்தை பண்ணினதுக்கப்புறம் அவளுக்கு என்ன கிடச்சிது? கஷ்டம் கிடச்சிது. ஸோ சுசம்பூர்ணம் யஜ்ஞம் நல்ல பூர்ணமாக யாகத்தை பண்ணின பின் மாசமாத்திரேன ஒரு மாதம் கூட ஆகலை, இந்த யாகம் பூர்த்தியாகி ஒரு மாதம் கூட ஆகலை. பாண்டவைகி மகத்தரம் கஷ்டம் பிராப்தம், பெரிய கஷ்டம் வந்தது. வனவாச தாருணகா, அதுக்கப்புறம் தான் வனவாசத்துக்கு போனால் திரௌபதியோட இதாச்சு, வஸ்தாபரணாச்சு, எல்லாமே ஆச்சு இல்லையா. ஸோ அதனால் பாண்டவர்களுக்கு ஒரு மாதம் கழித்த உடனேயே அந்த இமீடியட்லி ஆஃப்டர் த யாகம் 1 மந்த்துக்குள்ளேயே பெரிய கஷ்டமெல்லாம் வந்தது அவர்களுக்கு. தாருணன கொடிய அப்படின்னு அர்த்தம். பீடனம் சைவ பாஞ்சால்யாः ததா த்யூதே பராஜயः வனவாசக மகத் கஷ்டம் க்வ கதம் மகஜம் ஃபலம். ஸோ பீடை அடுத்தவளுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்து பாஞ்சாலிக்கு. ஸோ ததா தியூதே பராஜயக, தியூதம் விளையாடினா சொக்கட்டான் விளையாடி தோற்று போனால் அதில் பராஜயம் ஏற்பட்டது யுதிஷ்டருக்கு. பாஞ்சாலிக்கு ஒரு பீடை ஏற்பட்டது, ரொம்ப கஷ்டப்பட்டா. வனவாசக அதுக்கெல்லாம் கடைசியில் பார்த்தா வனவாசத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. மகத் கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுற அந்த வனவாசத்துக்கு போனால் குவாகதம் மகஜம் பலம். இந்த யாகம் பண்ணியோட பிரயோஜனம் என்ன ஆச்சு, எங்கே போச்சு? இவ்வளோ பெரிய யாகத்தை பண்ணினாலே அதோட பிரயோஜனம் என்ன ஆச்சு அப்படின்னு இவரே கேள்வி கேட்டார், பதிலும் சொல்லுவார். दासत्वं च विराटस्य कृतं सर्वैः महात्मभिः कीचकेन परिक्लिष्टा द्रौपदी च प्रमद्वरा. ஸோ தாசத்துவம் ச விராட்டச, விராட ராஜ்யத்துக்கு போய் அந்த விராட ராஜாவுக்கு தாசர்களாக இருந்தால் 5 பேரும். ஒருத்தர் சமயக்காரனாக இருந்தான் இல்லையா, ஒருத்தன் சொக்கட்ட நாடின்னு உட்காண்டிருந்தா ராஜா கூட யுதிஷ்டர். அப்புறம் குதிரை சாலையை பார்த்தா திரௌபதி அவளுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா பொண்டாட்டிக்கு. இப்படி எல்லாரும் தாசர்களாக வேலை பண்ணினா விராட்ட ராஜ்யத்தில். சர்வைகி மகாத்மிக்கு எப்பேற்பட்ட ஆளுகள் வாழலாம், மகாத்மாக்கள். இப்படி 5 பேர் கஷ்டப்பட்டாலே. கீச்சகேன பரிக்லிஷா திரௌபதி, கீச்சகன் எவ்வளோ துக்கம் கொடுத்தான் அந்த இடத்துல. அவள் வீட்டில் போய் இருக்கும்போது விராட் ராஜ்யத்தில் இருக்கும்போது கீச்சகனால் திரௌபதி ரொம்ப மானபங்கப்படுத்தி கஷ்டப்பட்டாளே. அவள் பரிக்லிஷா கஷ்டப்படுத்தப்பட்டாள். பிரமத்வரான வரா பிரமதா அப்படி இருக்கணும். ஸோ சிறந்த பெண், பிரமதான பெண். ஸோ பிரமத்வரா, ஏற்கனவே பிரமத்வரான்னு ஒரு பேரில் ஒரு கதை இந்த தேவி பாகவத்தில் படித்தோம். எங்கன்னு ஞாபகம் இருக்கா? ருருன்னு ஒரு ரிஷி அந்த பிரமத்வராவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டு கடைசியில் அந்த பிரமத்வராவை வந்து சர்ப்பம் தீண்டி செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் தன்னோட ஆயுசில் பாதியை கொடுத்து அந்த ரிஷி வந்து அவளை உயிர்ப்பித்து தன் கூட அவள் கூட வாழ்ந்தான் அப்படின்னு அந்த கதை படித்தோம். அதில் அந்த பெண் பேர் பிரமத்வரா. ஸோ இங்கே பிரமத்வராங்கிறது அங்கே ஒரு காரண பேராக இருக்கலாம். அவள் பேர் ரூட்டியாக இருந்தால் கூட அர்த்தம் இருக்குது அதில். என்னென்னா வரா பிரமதா, சிறந்த பெண். ஸோ திரௌபதி சிறந்த பெண், அவள் இப்படி கஷ்டப்பட்டாளே, யாகத்தோட பலன் என்ன ஆச்சு?
आशीर्वादाद् द्विजातीनां क्व गताः शुद्धचेतसां भक्तिः वा वासुदेवस्य क्व गता तत्र सङ्कटे द्विजातीनाम् आशीर्वादம் அந்த யாகன்றச்சோ எத்தனை பிராமண ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா இல்லையா சர்வே ஜனா சுகினோ பவந்துலாம் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாளேப்பா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் என்னாச்சு குவாகதா எங்கே போச்சு சுத்த சேதசாம் திஜாதீனாம் நல்ல மனசு படைத்த பிராமணோத்தமர்கள் அவளோட ஆசீர்வாதமே காணாம போச்சே வாசுதேவசிய பக்தி என்ன பக்தி பண்ணினா வாசுதேவன்ட்ட கிருஷ்ணன்ட்ட எவ்வளோ பக்தியோடு இருந்தாய் வாழலாம் அந்த பக்திக்கு தான் என்ன பலன் கிடைச்சி குவாகதா தத்திர சங்கடை இப்படிப்பட்ட சங்கடங்களை அனுபவிச்சாலே அந்த சங்கடப்படுற சமயத்துலலாம் இந்த ஆசீர்வாதமோ இந்த வாசுதேவனோட பக்தியோ ஒன்றும் ஹெல்ப் ஆலையே ஏன் न रक्षिता तदा बाला केनापि द्रुपदात्मजा प्राप्तकेशग्रहा काले साध्वी च वरवर्णिनी ஸோ கேனாபி யாருமே காப்பாற்றலையே துருபதாத்மஜா அந்த திரௌபதி வந்து அந்த துஷாதனன் இழுத்துட்டு வர வச்சையோ துரியோதன் மடியில் உட்காருன்னு சொல்கிற வச்சையோ கர்ணன் சொல்கிற வச்சையோ துருபதாத்மஜா துருபதனுடைய பெண்ணான அந்த திரௌபதி யாராலையும் ரட்சிக்கப்படவில்லையே ஒரு துரோணரோ யாருமே சப்போர்ட்டவே அல்லையே ஸோ அவள் குழந்தை பாவம் பாலா சின்ன பொண்ணு பிராப்த கேசகிரகா தலையை பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் துச்சாதனன் இல்லையா கேசகிரகம்னு ரொம்ப அவமானப்படுத்துறது ஸோ அப்படி தலையை முடியை பிடிச்சி இழுத்துன்னு வந்தாலே அந்த சமயத்தில் சாத்வி எப்படிப்பட்ட சாது பெண் அவள் வரவர்ணினி சிறந்த பெண்ணு அப்படி ஒரு ராணியோட நிலைமையில் இருக்கக்கூடியவள் யுதிஷ்ணனோட மனைவி அவளுக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதே किम अत्र चिन्तनीयं वै धर्मवैगुण्यकारणं केशवे सति देवेशे धर्मपुत्रे युधिष्ठिरे ஸோ தேவர்களுக்கெல்லாம் ஈசனான அந்த கேசவன் இருந்தான் கேசவன் இருக்கும் பொழுது தேவேஷே கேசவே சதி அவள் பக்கத்தில் தேவேசனான கேசவன் உண்டு தர்மபுத்திரன் யுதிஷ்டரே இருக்கார் எப்பேர் தர்மராஜாவோட புத்திரனான யுதிஷ்டர் கிம்மத்திர சிந்தனீயம் வை அப்படிலாம் இப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த பாண்டவர்களோட சைடில் என்ன யோசிக்கணும் தர்ம வைகுண்ய காரணம் இப்படி தர்மம் அவள் பண்ணின ராஜசூய யாகம் அப்படிப்பட்ட தர்மகாரியம் ஏன் வைகுண்யம் விகுணமாக குணமின்றி ஏன் ஆகிவிட்டதுன்னு யோசிக்கணும் வி ஹவ் டு திங்க் அபவுட் தட் அப்படின்னு யோசிக்கணுங்கிறத ஜனமேஜன்ட்ட சொல்கிறார் இங்கே வியாசர் கிம் அத்திர கிம் தர்ம வைகுண்ய காரணம் அத்திர சிந்தனீயம் யோசிக்கணும்ப்பா இதெல்லாம் யோசிக்கணும் என்னதுனால இந்த காரியம் இப்படி கெட்டு போச்சுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் भवितव्यम् इति प्रोक्ते निष्फलः स्यात् तदा आगमः वेदमन्त्राः तथा अन्ये च वितताः स्युः असंशयम् ஸோ நிஷ்வலக அதாவது பவித்தவ்யம் இது புரோக்தே இல்லை அது விதி தான்ப்பா என்ன பண்ணுறது அவளுக்கு விதி அப்படி ஆட்கொண்டு கொடுத்து அதனால அவளுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டியது விதினால தான் அவள் கஷ்டப்பட்டா அதுக்கு இந்த யாகம் பண்ணதை எப்படி குறை சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சோமானால் அது இது புரோக்தே இவ்வாறு சொன்னோம் என்றால் நிஷ்வலக சியா ததா ஆகமக வேதம் சொல்கிறதே பொய்னாயிடும் வேதம் வந்து யாகத்துக்கெல்லாம் பலன் கூறியிருக்கு இந்த யாகம் பண்ணால் இப்படிப்பட்ட பலன் ஒரு யாகத்துக்கும் பலன் கூடியிருக்கு அஸ்வமேத யாகத்துக்கெல்லாம் சிறந்த பலன்களை சொல்லியிருக்கு மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ராஜசூய யாகம் வாஜபேயி யாகம்லாம் பண்ணுறது அப்போது வேதம் சொல்கிறது பொய்யாயிடாதா ஸோ நிஷ்பலகாசியா ததா ஆகமக ஆகமம்னா வேதமும் சொல்கிறது எல்லாமே பலன் இல்லாமல் போய்விடுமே இப்படி நம்ம விதின்னு எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் காரணத்தை சொன்னோமானால் வேத மந்திராக ததா அந்நேச்ச வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்களும் மற்றவைகளும் வீதத்தாகன்னு தர்மத்துக்கு அகேன்ஸ்டாக போயிடும் இல்லையா அதெல்லாம் தர்மத்துக்கு அகேன்ஸ்டாக போயிடும் அந்த ஆகமமே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடும் எல்லாருக்குமே ஸோ வீதத்தாக அது பேடாகிடும் மோசமாயிடும் சிஹு சம்சயம் டவுட்டே கிடையாது அதெல்லாம் வேதத்தையே நம்ம பழிக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நம்ம விதின்னு அதுக்கெல்லாம் காரணத்தை சொன்னோமானால்
சாதனம் நிஷ்பலம் சர்வம் உபாயश्च நிரர்த்தகः பவிதவ்யம் பவதி ஏவ வச்சனே பிரதிபாதகே. ஸோ சாதனம் நிஷ்பலம் சர்வம் உபாயश्च நிரர்த்தகः, அதாவது அதாவது சாதனம்னு என்னது அடையிறதோமோ அதெல்லாமே வேஸ்ட்டு. அதாவது சர்வ உபாயஷ எல்லாமோ உபாயம் பண்ணி இதை பண்ணினா நல்லது நடக்காதாங்கிற நம்பிக்கையோடு தானே மனுஷன் யாகம் பண்ணுறான். ஸோ எல்லா உபாயங்களுமே அர்த்தம் இல்லாமல் போயிடுமே, வேஸ்ட்டாலேயே போயிடும். எதுக்கு செய்யணும்? இந்த மாதிரிலாம் அவன் பார்த்து கஷ்டப்பட்டான், நம்ம எதுக்கு இதை போய் பண்ணணும் அப்படின்னு அடுத்த ராஜா யோசிக்க மாட்டானா? ஸோ அதனால் நிஷ்பலம் சாதனம் பலனளிக்காத ஒரு காரியமாகப்பட்டது. சர்வம் உபாயஷ நிரர்த்தக, அதுக்கு வேண்டி செய்யக்கூடிய உபாயங்கள் எல்லாமே வேஸ்ட்டு, நிரர்த்தக அர்த்தம் இல்லாதது. பவிதவ்யம் பவதி ஏவா அப்படி சொல்லுவோமானால், பவிதவ்யம் இது விதி, பவிதவ்யம் நடக்க வேண்டியது நடந்தே தீரும், பவதி ஏவ நடந்தே தீரும். இப்படி வேத வச்சனே பிரதிபாதகே. ஸோ வேத வார்த்தைகளையே மாற்றி சொல்கிற மாதிரி ஆகிடும். விதி விதின்னு சொன்னோம்னா வேதத்தில் சொல்கிறதுக்கெல்லாம் பிரதிபாதகம்னு அதுக்கு ஒரு குற்றம் பண்ணுற மாதிரி ஆகிடும். வேத வார்த்தையே குற்றம் சொல்கிற மாதிரி ஆகிடும். இது மாதிரி விதி விதின்னு சொன்னோமானால் சாதனம் நிஷ்பலம் சர்வம் உபாயश्च நிரர்த்தகः பவிதவ்யம் பவதி ஏவ வச்சனே பிரதிபாதகே. ஆகமக அபி அர்த்தவாதக ஸ்யாத் கிரியாः சர்வாः நிரர்த்தகாः ஸ்வர்கார்த்தம் ச தபக வியர்த்தம் வர்ணதர்மश्च வைத்ததா. ஸோ இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னால் ஆகமக அபி அர்த்தவாதக. ஸோ வேதவச்சனம் எல்லாமே அர்த்தவாதம், சும்மா ஃபேஷியல் மீனிங் தான் எடுக்கணும், அதோட அர்த்தமெல்லாம் நம்ம நடக்காது. ஸோ வேதம் சொல்கிறதெல்லாம் கூட சும்மா பேச்சுக்கு சொல்கிறதுப்பா, உன்னை ஏதோ திருப்திப்படுத்துறதுக்கு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அர்த்தவாதம்னு பேர். அர்த்தவாதம்னாலே அது ஒன்றும் நடக்காதுங்கிற மாதிரி அர்த்தவாதம் பண்ணுறது, விதண்டாவாதம் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம் அது. ஸோ ஆகமக அப்படி அர்த்தவாதக, வேதமே இப்படி ஒரு சும்மானாலும் சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா? சியாத்து கிரியாக சர்வாக நிரர்த்தக்காக, அப்போ செய்கிற செயல் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ வேதமும் அர்த்தவாதம் ஆகிடும். இப்படி விதி விதின்னு சொன்னோம்னா வேதமும் அர்த்தவாதம் ஆகிடும். செய்கிற செயல்களும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பலனின்றி போய்விடும். ஸ்வர்கார்த்தம் ச தபகா வியர்த்தம். அப்போ சொர்க்கம் கிடைக்கணும், நான் தபஸ் பண்ணுறேன், சொர்க்கம் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு தபஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு, அது ஒரு வியர்த்தம். வர்ண தர்மஷ்ட வைத்ததா. ஸோ நான் வர்ணாசிரமத்துக்கு என்னெல்லாம் தர்மம் சொல்லியிருக்கோ, இந்த வர்ணத்தார் இப்படித்தான் பண்ணணும், இந்த காரியம் பண்ணணும், இந்த ஆசிரமக்காரா இந்த மாதிரி நடக்கணும், பிரம்மச்சரியத்துக்கு அப்படிலாம் விதிச்சிருக்கு ஒரு வேதம். அப்படி வேதம் சொன்னது எல்லாமே வர்ண தர்மங்கள் எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஆயிடுமே. சர்வம் பிரமாணம் வியர்த்தம் ஸ்யாத் பவிதவ்யே கிருதே ஹிருதி உபயம் சாபி மந்தவ்யம் தெய்வம் ச உபாய ஏவ ச. சர்வம் பிரமாணம் வியர்த்தம். பிரமாணம்ங்கிறது என்னது? த ப்ரூஃப். வித்தவுட் டவுட் யூ கேன் டிபெண்ட் ஆன் தட். அதுதான் பிரமாணம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது சொர்க்கம் இருக்கிறதுன்னு கேள்வியே கேட்கக்கூடாது, இருக்குது அவ்வளோதான். வேதத்தை கேள்வியே கேட்கக்கூடாது, அப்படி ஒரு பிரமாணமாக இருக்குது. வேதம் தான் ப்ரூஃப். ஸோ சர்வம் பிரமாணம், அது டேரெக்டாகவும் பிரமாணம் இருக்குது. தீயை கையால் தொட்டு பார்த்தா சொல்கிறது. அப்போ தீ சுடுங்கிறது அது பிரமாணம். அது கையால் தொட்டு பார்த்தா அது வேதம் சொல்ல வேண்டாம், அதுக்கு வேதம் தேவையில்லை, அது கையால் தொட்டாலே சொல்கிறது. ஸோ அது மாதிரி பிரமாணங்கள் பலவித பிரமாணங்கள் இருக்குது. தெரியாத விஷயங்களுக்கு பிரமாணம்னா வேதம் தான் பிரமாணம். ஸோ அதெல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே. விதி விதின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேனா. பவித்தவ்யே கிருதே ஹிருதி. பவித்தவ்யே நடக்கணும், இதான் நடக்கணும் போல் இருக்கு, இதான் விதி போல் இருக்கு அப்படின்னு மனசில் நீ நினச்சேனால் இதெல்லாமே ப்ரூஃப் எல்லாமே வேதம் எல்லாமே வியர்த்தமாயிடும். உபயம் சாபி மந்தவ்யம். ஸோ ஆகவே நீ விதியை ஃபுல்லாத்துக்கு டிபெண்ட் பண்ணாதே, விதியும் சில இடத்துல ஆக்ட் பண்ணும். உபயம் சாபி, விதியையும் நீ ஏற்றுக்கணும், சில இடங்களில் விதியும் ப்ளே பண்ணுறதுங்கிறத ஒத்துக்கணும். உபாய ஏவச்சா, நீ பண்ணுற முயற்சி. உபாயங்கிறது நீங்கள் என்னது? அஸ்வமேத யாகம் பண்ணுறது ஒரு முயற்சி. ஸோ அந்த முயற்சியே நீ ஒத்துக்கணும். ஸோ வேதம் இந்த முயற்சி பண்ணினா உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னால் அதையும் நீ நம்பணும். விதி வலியதுங்கிறதையும் சில இடத்துல ஆப்ரேட் ஆகுங்கிறதையும் நம்பணும். ரெண்டுமே இருக்கே தவிர இதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அது மேலே பழிய போடாதே அப்படிங்கிறார். மந்தவியம்னு இது கருத வேண்டும். சர்வம் பிரமாணம் யத்தம் ஸ்யாத் பவிதவ்யே கிருதே ஹிருதி உபயம் ச அபி மந்தவ்யம் தெய்வம் ச உபாய
कृते कर्मणि चेत् सिद्धिः विपरीता यदा भवेत् वैगुण्यं कल्पनीयं स्यात् प्राज्ञैः पण्डितमौलिभिः. ஸோ அந்த கர்மத்தில் ஏதோ ஒரு விபரீத பலன் கிடச்சிடுத்து. விபரீதா சித்திகி, விபரீத பலன், நல்ல பலன் கிடைக்காம கெட்ட பலன். இவாளுக்கு ஒரு மாதம் கழித்து இப்படி காட்டுக்கெல்லாம் போக வேண்டிய நிலைமை வந்ததுன்னா ஒரு கெட்ட பலன். ஸோ அது விபரீதமான பலன். கிருத்தே கர்மணி, காரியம் நல்லா பண்ணியிருக்கா ஒரு, ஆனால் ஏதோ விபரீத பலன் கிடச்சிருக்குன்னா எதா பவேத் அப்படி ஆச்சுன்னா கல்பனியம் வைகுண்யம் சியாத்து, ஏதோ தப்பு நடந்திருக்கு இந்த யாகத்தில், ஏதோ திரவிய சுத்தி இல்லாமல் இருந்திருக்கு, கர்த்தாவோட சுத்தி இல்லாமல் இருந்திருக்கு, எல்லாமே சுத்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இல்லை தட்சிண சுத்தி குறைவாக இருந்ததோ, என்ன சுத்தின்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கணும். வைகுண்யம் கல்பனீயம், ஏதோ டெஃபிஷியன்சி இருந்திருக்கு, விகுணம் டெஃபிஷியன்சி, there has been some deficiencyன்னு ஏற்றுக்கணும், அதை யோசிக்கணும், என்ன தப்பு நடந்துங்கிறத அதை நீங்கள் ஒத்துக்கொள்ள தான் வேணும். அதை கற்பனை பண்ணணும்னு நினச்சி பார்க்கணும். சியாத் இருக்கலாம், நம்ம ஏதோ பண்ணது ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் இப்படிலாம் வந்திருக்குன்னு நினச்சிக்கணுமே தவிர விதி தான் இது காரணம்னு நினைக்காது. பிராக்ஞைகி பண்டிதர்களாக, பிராக்ஞைகி அறிவாளிகளால், பண்டித மௌலிபிகி, மௌலின்னு சிறந்தவர்கள், பண்டிதர்கள்லேயே சிறந்தவர்கள், அப்படி பாண்டித்ய உயர்ந்த பாண்டித்யம் பெற்றவர்கள் இப்படி தான் நினைக்கிறோமே தவிர ஏதோ ஒரு சுத்தி இல்லாமல் போயிடுது, நம்மக்கிட்ட தப்பு பண்ணிட்டோம். இப்போ திதி வந்து அந்த இந்திரனை கொல்றதுக்கு குழந்தை பிறக்கணும்னு என்ன பண்ணா, ரொம்ப சுத்தமாக ஒரு வருஷம் அந்த தபஸ் பண்ணுறாவ. ஆனால் ஒரே ஒரு நேரம் காலலம்பாமல் போய் படுத்துன்னு தூங்கிட்டான். அந்த ஒரு நேரம் பண்ணினதுக்கு அவளுக்கு வந்து இந்த மருத்துக்கள் பிறக்கிறத காரணமாக எடுத்து அந்த இந்திரனை கொல்ற குழந்தை பிறக்கலை, இந்திரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாவா. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குன்னு யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி விதின்னு விதியை பற்றி பழிக்காதே. தத் கர்ம பகுதா புரோக்தம் வித்வத்பிஹ கர்மகாரிபிஹ கர்த்ருபேதாத் மந்திரபேதாத் திரவியபேதாத் ததா புனக. ஸோ தற்கர்ம பகுதா புரோக்தம் கர்மகாரிபிகி வித்வத்பிகி, அதாவது கர்மத்தை செய்யக்கூடியவர்கள் பண்டிதர்கள், வித்வத்னு அறிவாளிகள், நன்றான அறிவாளிகளால், கர்மத்தை செய்யக்கூடியவர்களால் இந்த கர்ம பகுதா புரோக்தம். ஸோ கர்மத்தை பற்றி பலவாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைய சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா, கர்மபேதாத் கர்த்ருபேதாத், கர்த்ருபேதாத்னா கர்த்தா கிட்ட ஏதோ ஒரு குறை, அந்த செய்யக்கூடியவன்ட்ட ஏதோ ஒரு தப்பு, ஸோ அவனோட தப்பினால. மந்திரபேதாத், அந்த மந்திரத்தில் உச்சரிக்கிறதுல ஒரு துவஷ்டா வந்து இல்லை ஒன்று மேலே இந்த இவன் வந்து தூங்கினானே கும்பகர்ணன். ஸோ என்னாச்சு, இந்த மந்திர உச்சாரணத்தை தப்பாக சொல்லிட்டான் இல்லையா. எனக்கு வந்து நித்ரத்துவம் பவதின்னு விட்டான், தூக்க வரணும்னு விட்டான் இல்லையா. தேவி அதாவது எப்போவுமே சரஸ்வதி இருக்கணும்னு கேட்குறதுக்கு பதிலாக அதுக்கு என்னது வந்து தெய்வத்தோட அனுகிரகம் வரங்கிற நித்ரத்துவம்னு அந்த வார்த்தையை சரஸ்வதியே உள்ளவே மாற்றிவிட்டா, அது வேறு விஷயம். அது மாதிரி துவஷ்டா வந்து ஸ்வரபேதத்தினாலேயே இந்திரனை கொல்ற பிள்ளை பிறக்கணுங்கிறதுக்கு மேலே இந்திரனால் கொல்லப்படுற பிள்ளை பிறக்கணும்னு அப்படி கேட்டுவிட்டான் இல்லையா, வெறும் ஸ்வரபேதம் தான். ஸோ அது மாதிரி இந்திரனை கொல்ல அப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன மிஸ்டேக், கர்த்தாவோட மிஸ்டேக் அது, அதனால கூட இந்த யாகத்தோட பலன் மாறுறது. அது மாதிரி மந்திரபேதாத் நித்தியத்துவம், கரெக்டுவா, நித்ரத்துவம் நித்தியத்துவங்கிறதுக்கு மேலே நித்ரத்துவம்னு கேட்டான். நித்தியத்துவம்னா என்றைக்குமே உயிரோடு இருக்கணும்னு கேட்குறதுக்கு மேலே நித்ரத்துவம்னு கேட்டானுங்க. ஸோ அது மாதிரி அப்புறம் இந்திரனை கொள்றதுக்கு அதுக்கு ஒரு மந்திரம், ஒரு சின்ன மந்திரம் தான் அது. அவன் யார், இந்திரன் சக்கரஹந்தா பவது, அவ்வளோதான். சக்கரஹந்தா பவதுங்கிறது அந்த ஸ்வரபேதத்தினால மாறி போச்சு. சக்கரனை கொல்லக்கூடிய பிள்ளைன்னு கேட்குறதுக்கு மேலே சக்கரனால் கொல்லப்பட வேண்டிய பிள்ளைங்கிற அர்த்தமாக மாறிடுது. ஸோ அது மாதிரி ஸோ திரவிய பேதாத், அது மாதிரி மந்திரத்தை உச்சரிக்கிற மாற்றம். அப்புறம் திரவிய பேதாத், ஒரு திரவியத்தில் ஏதோ ஒரு சின்ன குறை, அந்த திரவிய பேதங்கிறது பலர் இது அந்த உழறவன்லேருந்து வருது. எவன் உழறானோ அவன் கெட்ட புத்தியோடு உழதானா அந்த இது கூட அது அந்த திரவியத்தில் அது படும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே அந்த திரவியம் வந்து குற்றம் குறையில்லாமல் கிடைக்கணும். அதெல்லாம் அது ஒரு விதத்தில் பார்த்தா நமக்கு விதி தான் ஆதாரம். அது நல்ல உழவன் வந்து உழுது நல்ல கையில் வந்து அவன் கொண்டு வந்து அப்படி வர்றது வந்து அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் விதி காரணம் சொல்லலாம். ஸோ திரவிய குறையினாலும் இந்த மாதிரி குறைகள் ஏற்படும்.
यथा मगवथा पूर्वं विश्वरूपः वृतः गुरुः विपरीतं कृतं तेन कर्म मातृहिताय वै. ஸோ மகவதா யார் மகவான் யார் இந்திரன் அர்த்தம். மகவான் மேகங்களுக்கெல்லாம் அதிபதி அவன். ஸோ அதனால மகவான்னு பேர். ஸோ அவன் வந்து யார் இந்திரன் வந்து முன்னாடி விஸ்வரூபன்கிறது விருத்ராசனுடைய தம்பி தொஷ்டாவோட பிள்ளை. ஸோ அந்த விஸ்வரூபனை விருத்தக குருஹு என்னுடைய குருவாக நீங்கள் வரணும். ஏன்னா பிரகஸ்பதி வந்து ஓடி போயிட்டார், இவன் மரியாதை கொடுக்கலைங்கிறனால கோச்சுண்டு பிரகஸ்பதி அதிருஷ்யமாயிட்டார், காணாமல் போயிட்டார். அதனால வேறு குருவே இல்லாமல் எப்படி இருக்கிறது சொர்க்கலோகத்தில்? அதனால் ஒரு குருவாக வேணும்னு விஸ்வரூபனை வரித்தார்கள், அழைச்சின்னு போனான். ஆனால் அந்த தொஷ்டாவோட பிள்ளைனா கூட அந்த விஸ்வரூபனோட அம்மா வந்து ஒரு அசுர பிரகிருதி அவள். அதனால விபரீதம் கிருதம் தேன அவன் என்ன பண்ணினா, அந்த ஹவிஸை வந்து தேவர்களுக்கு தான் கொடுக்கணும், தேவர்களுக்கு தான் ஹவிஸு கொடுக்கணும் யாகத்தில். இவன் அம்மா வந்து எங்கள் அம்மா அசுர பிரகிருதி, அதனால எங்கள் அம்மாவுக்கும் போனோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூட பிறந்தவாளுக்கு போனோன்னா அசுரர்களுக்கு எல்லாமே அந்த யாகத்தை சுவாகான்னு கொடுத்தான். ஸோ இப்படி கொடுத்தனால விபரீதம் கிருதம் தேன அவன் அந்த விபரீத காரியத்தை பண்ணினான். இது கர்த்தாவோட குறை. கர்ம மாத்ருஹிதாயச்சா, எதுக்கு என்ன காரியம்? அவன் மாத்ருஹிதாய அம்மாவோட குடும்பத்தில் வந்தவர்கள் அசுரர்களும் பலனடையணும் அப்படின்னு ஹவசர் 2 பேருக்கும் கொடுத்துட்டான். அந்த தப்பை அவன் பண்ணினான். देवेभ्यः दानवेभ्यस्तु स्वस्ति इति उक्त्वा पुनः पुनः असुराः मातृपक्षीयाः कृतं तेषां च रक्षणम्. ஸோ இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஹவிஸ் கொடுக்குறோச்சே ஒரு மந்திரத்தை சொல்கிறான். தேவேபியக தானவேபியக தூ, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும், தனு பெற்ற பிள்ளைகள் அசுரர்கள். ஸோ தானவர்களுக்கும் ஸ்வஸ்தி மங்களம் ஏற்படட்டும் அப்படின்னு மந்திரத்தை உச்சரித்தான் யார்? அந்த விஸ்வரூபன். இது உக்த்வா இவ்வாறு சொல்லி மந்திரத்தை உச்சரித்து புனப்புனக மீண்டும் மீண்டும் அதை உச்சரித்து அசுராக மாத்ருபட்சியாக அம்மாவோட சைடு, மாத்ருபட்சம்னா அம்மாவோட சைடில் உள்ளவர்களுக்கு அசுரர்களுக்கு கிருதம் ரக்ஷணம் தேஷாம் ச இவன் அவர்களையும் ரட்சித்தான் இந்த ஹவிசை கொடுத்து இந்த விஸ்வரூபன். दैत्यान् दृष्ट्वा अतिसम्पुष्टान् चुकोप मघवा तदा शिरांसि तस्य वज्रेण चिच्छेद तरसा हरिः. ஸோ தைத்தியான் திருஷ்டுவா அதிசம்புஷான், தைத்தியர்கள் பார்த்தா பலத்தோடு இருக்கா, வாழா நல்லா புஷ்டியமாக இருக்கா, எல்லாரும் அசுரர்களை பார்க்குறான் இந்திரன். அப்போ யோசிச்சு பார்த்தான், என்னடான்னு கவனித்து பார்த்தா இவன் வந்து அவளுக்கும் மந்திரத்தை உச்சரித்து ஹவிசு போகிற மாதிரி பண்ணுறான். ஸோ சுக்கோப்பா ரொம்ப கோவந்துருது மகவா அந்த கோபப்பட்ட அந்த இந்திரன். ததா ஷிராம்சி தஸ்யா, அந்த தஸ்யனா அவனுடைய அந்த விஸ்வரூபனுடைய தலையை, ஷிராம்சி அவனுக்கு 3 தலை இருந்தது. ஸோ விஸ்வரூபனுக்கு 3 தலை, அந்த 3 தலையும் வஜ்ரேன சிச்சேத தன்னுடைய வஜ்ராயுதத்தால் 3 தலையும் வெட்டிவிட்டான். ஸோ ஒரு தலையால் அன்னத்தை சாப்பிடுவன், ஒரு தலையால் அந்த மது சாப்பிடுவன், மது குடிப்பன், ஒரு தலையால் என்ன பண்ணுவாமா, 3 தலைக்கு 3 வேலை. கடைசியில் 3 தலையுமே 3 பட்சிகளாக பறந்து போயிடுது, 3 தலை அப்படி வெட்டினான். தரசா ஹரி, ஹரின்னா இங்கே இந்திரனோட பேருங்க ஹரி. ஒரு இந்திரனுக்கும் ஒரு பேர் உண்டு. ஒரு இடத்துல வாசவன்றோம், ஒரு இடத்துல ஹரின்றோம், ஒரு இடத்துல சக்கரன்றோம், ஏன்னா ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. ஒரு யுகத்துலேயும் இந்திரன் இருப்பன் மாறுவன். ஸோ அதனால் அந்த இந்திரன் வந்து அவனுடைய விஸ்வரூபனுடைய தலையை வெட்டினான், தலைகளை வெட்டினான். क्रिया वैगुण्यम् अत्र एव कर्तृभेदात् असंशयं नो चेत् पञ्चालराजेन रोषेण अपि कृता क्रिया भारद्वाज विनाशाय पुत्रस्य उत्पादनाय च दृष्टद्युम्नः समुत्पन्नः वेदि मद्यात् च द्रौपदी. ஸோ கிரியா வைகுண்யம் அத்த ஏவ. ஸோ
அது கிரியா வைகுண்டன் இது காரியத்துக்கு நேர் ஆப்போசிட் பலன், கெட்ட பலன், தலையே போயிடுது விஸ்வரூபனுக்கு. ஸோ அவன் செய்த யாகத்தோட பலன் என்னாச்சு, மாறி போச்சு, நேர தலை போகிற அளவுக்கு ஆயிடுது. அத்த ஏவ கர்த்திருபேதாத், ஏன்னா கர்த்தா தப்பு பண்ணினான், அசுரர்களுக்கும் அந்த ஹவிசை கொடுத்தான். அதனால அந்த கர்த்தாவுடைய குறையினால் அங்கே ஏற்பட்டது சம்சயம், சந்தேகம் இல்லாமல். நோச்சேத் இதே மாதிரி பஞ்சால ராஜா இருக்கானே துருபத ராஜா, ரோஷேன அபி கிருதா கிரியா. ஸோ ரோஷத்தினால துரோணர் அழிக்கணும், துரோணர் என்னை அவமானப்படுத்திட்டார் அப்படிங்கிற கோபத்தில் அவன் ஒரு காரியத்தை பண்ணுறான். அதுவும் கர்த்தாவோட குறை தான். ஏன்னா காரியம் நல்ல ஸ்ரத்தையோட செயலை ஒரு விரோதத்தில் செய்கிறானவன். ஸோ துருபதனால் ஒரு காரியம் செய்யப்பட்டது, கிருதா கிரியா செய்யப்பட்டது ஒரு காரியம். பாரத்வாஜ வினாசாய, பாரத்வாஜர் துரோணர், ஸோ பரத்வாஜரோட பிள்ளை. ஸோ துரோணரை நாசம் கொல்லணும், அவர் அழியணும் அப்படின்னு. புத்திரசே உத்பாதனாயா, ஸோ யார் கொல்லணும், என் பிள்ளை கொல்லணும். ஸோ அதுக்கு ஒரு புத்திரனை உண்டாக்கணும், அதுக்காக புத்திரசே உத்பாதனாய, புத்திரனை உண்டாக்குவதற்காக ஒரு யாகத்தை பண்ணினான். திருஷ்டத்யும்னக சமுத்பன்னக. அப்போ அந்த யாகத்தில் ஒரு திருஷ்டத்யும்னன் வந்தான், கொல்றதுக்குனே வந்தான். வேதி மத்தியாச்ச திரௌபதி. ஸோ வேதி மத்தியாத், அதாவது யாக மேடையிலேருந்து திரௌபதியும் வந்தாள். ஸோ திரௌபதிக்கு நிறைய அவமானம் ஏற்படுற நிலைமை ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் திருஷ்டதும்னன் அந்த காரியத்தில் அந்த சாதிச்சு கொடுத்தான். கடைசியில் திருஷ்டதும்னால தான் துரோணர் செத்து போனார். ஆனால் கர்த்திருபேதத்தினால ஏதோ ஒரு ஆள் கஷ்டப்படுற நிலைமை வந்துதான் இல்லையா. ஸோ ஆகவே குறை எந்த இடத்துலையுமே இருக்கப்படாது. புரா தசரதேன அபி புத்ரேஷ்டிஹ து கிருதா யதா அபுத்ரஸ்ய சுதாந்தஸ்ய சத்வாரக சம் பிரஜக்ஞிரே. தசரதேன அபி, தசரதர் இருந்தார் இல்லையா, புத்திரகாமேஷி யாகம் பண்ணார். புத்திர இஷ்டி, அதான் புத்திரேஷ்டி. ஸோ புத்திரனுக்காக வேண்டிய இஷ்டின யாகம். ஸோ புத்திரகாமேஷி யாகம் பண்ணினார், கிருதா செய்யப்பட்டது. யதா புறா, முன்னாடி காலத்தில் தசரதன் பிள்ளைகளுக்காக வேண்டிய புத்திரகாமேஷி யாகம் பண்ணினான். தஸ்ய சத்வாரக சுதாகா, 4 பிள்ளைகள். அபுத்திரஸ்ய தஸ்ய, பிள்ளை இல்லாத அந்த தசரதருக்கு 4 பிள்ளைகள். சம்பிரஜக்ஞிரே, நன்றாக பிறந்தார்கள். 4 குழந்தைகள், நல்ல காரியம் நடந்து 4 குழந்தைகள் பிறந்தார்கள். अतः क्रिया कृता युक्त्या सिद्धिदाः सर्वथा भवेत्, अयुक्त्या विपरीता स्यात् सर्वथा नृपसत्तमा. ஸோ ஆகவே இப்போ தசரதற்கு அழகான 4 பிள்ளைகள் பிறந்தா இல்லையா, ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக தெய்வமே பிறந்தது. அதனால் நல்ல யுக்தியா கிருதா, யுக்தியானது எல்லாத்தையும் நல்லபடியாக திரவியத்துலேருந்து சக்கலம் சுத்தமாக ஸ்ரத்தையோடு பண்ணினால், யுக்தியாக பொருத்தமாக செய்தால் அந்த கிரியையாகப்பட்டது சித்திதா சர்வதாபவே, நிச்சயமாக பலன் கொடுக்கும். அயுக்தியா, அந்த ஒரு யுக்தியோடு இல்லாமல் பொருந்தாமல் ஏதோ ஒரு தப்பு ஏற்பட்டு குறையோடு செய்தால் விபரீதா சியாத்து, விபரீதமான பலன் ஏற்படும். சர்வதா, எப்பொழுதுமே சர்வதாங்கிறது நிச்சயமாக. நிருபசத்தமாக ஹே ஜனமேஜயா புரிஞ்சுக்கோ. ஸோ காரியத்தை நல்ல ஸ்ரத்தையோடு நல்ல பொருட்களோடு எல்லாம் ஸ்ரத்தையாக செய்யணும்னு சொல்கிறாருங்க. पांडवानां यथा यज्ञे किंचित वैगुण्ययोगतः विपरीतं फलं प्राप्तं निर्जिताः ते दुरोदरे. ओके, பாண்டவானாம் யதா யஜ்ஞே, பாண்டவர்களுடைய யாகத்தில் கிஞ்சித் வைகுண்ய யோகத்தை, ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, கிஞ்சித் ஏதோ கொஞ்சம் ஒரு குறை இருந்ததுனால தான் வைகுண்ய யோகத்தக, விகுணம், விகுணம்னா குறை, குறையினால்தான் விபரீதம் பலம் பிராப்தம், அவளுக்கு நல்ல பலன் கிடைக்கலை, காட்டுக்கு போகிற நிலைமை, இந்த திரௌபதி கஷ்டம் எல்லாம் கிடச்சிது பிராப்தம். இந்த நிர்ஜிதாகாத்தே துரோதரே, ஏன்னா
அதனால தான் அவள் வந்து ஏதோ குறை இருந்ததுனால தான் முதல் தப்பு எங்கே வந்தது, அவளோட குறை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட் எங்கே ஆச்சு, அவளுடைய சொக்கட்டானில் தோற்று போனான். அதுதான் ஃபஸ்ட்டு. எதிராளிகள் அதில் ஜெயிச்சா. இந்த குறையில் முதல்ல ஏற்பட்ட பலன் வந்து அந்த துரோதரம்னா டைஸ்னு அர்த்தம். ஸோ தியூத்த காரியம், அந்த செஸ்ஸுக்கு கூப்பிட்டு விளையாடி தோற்று போனாலே அதுதான் முதல்ல ஏற்பட்ட ஒரு பலன். அதுலேருந்து கண்டினியூஸாக எல்லாமே விபரீதமாக எடுத்தது. सत्यवादी तथा राजन् धर्मपुत्रः युधिष्ठिरः द्रौपदी च तथा साध्वी तथा अन्ये अपि अनुजाः शुभाः. हे राजन, हे जनमेजया, சத்தியவாதி ததா தர்மபுத்திரகா, தர்மபுத்திரன் பொய்யே பேச மாட்டான், உண்மையைத்தான் பேசுவேன் இல்லையா. அந்த யானை செத்து போன கூட நீ கஜகான்னு கடைசியில் முடின்னுட்டார் கிருஷ்ணர் வந்து. அங்கே ஒரு விளையாட்டு விளையாடிட்டார் இல்லையா. ஸோ அஸ்வத்தாமா ஹதக குஞ்சரகா வரும்போது எல்லாம் சத்தம் உண்டாக்கிட்டா, அந்த நாதமெல்லாம் ஏற்படுத்தி அந்த சத்தம் வெளியில் வராருன்னு பார்த்துட்டா. ஆனால் அவர் பொய் சொல்லலை, யானை கொல்லப்படுதுன்னு தான் சொன்னார் அவர். ஸோ தர்மபுத்திரகா சத்தியவாதி, எப்போவுமே உண்மையை தான் பேசுவார். அப்படிப்பட்ட யுதிஷ்டிரவா சைடில், பாண்டவர்கள் சைடில். திரௌபதிஜா சாத்வி, நல்ல சாது பெண்மணி அவள், அப்படிப்பட்ட நல்லவள். அந்நியே அப்படி அனுஜாகா, மற்ற தம்பிமார்கள்லாம் எப்பேற்பட்டவா, நல்ல புண்ணியம் நிறைந்தவர்கள். சுபாகா, சுபமான தம்பிகள். இப்படியெல்லாம் இருந்தும் ஒரு குறையை ஏற்பட்டு. सत्यवादी तथा राजन् धर्मपुत्रः युधिष्ठिरः द्रौपदी च तथा साध्वी तथा अन्ये अपि अनुजाः शुभाः. कूद्रव्ययोगात् वैगुण्यं सम् उत्पन्नं मखे अथवा स अभिमानैः कृतात्वापि दूषणं सम् उपस्थितं. ஸோ கேடு எங்கே இருக்கலாம் எல்லாம் சொல்கிறார் அவர். கூத்ரவ்ய யோகாத்து, திரவியம் இது அவளோட கண்ட்ரோல் இல்லை, எங்கேருந்தோ கலெக்ட் பண்ணிட்டு வரா பாவம். அந்த திரவியத்தில் ஏதோ குறை இருந்திருக்கும். ஸோ அவள் கலெக்ட் பண்ண சாமானில் அந்த கூத்ரவியம்னா கெட்ட சாமான். ஸோ அதில் உள்ள குறை வைகுண்யம், அதோட விகுணம், அதோடைய குறையினாலும் சம் உற்பன்னம், அதனால தான் அந்த குறையினால ஏற்பட்டிருக்கு. மக்கே அத்தவா, அல்லது இந்த யாகத்தில் அந்த குறை இருந்திருக்கலாம். அல்லது ச அபிமானகி, நான் ராஜசூயா யாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மனசில் ஒரு கர்வம் ஏற்பட்டிருக்கலாம். கிருதாத்வாபி, ஸோ அந்த அபிமானத்தோடு அந்த கர்த்தா அதை செய்தாலும் தூஷணம் சமுபஸ்திதம், கேடு அதனால தான்ப்பா ஏற்பட்டது. ஸோ கேடு இல்லாமல் எதுவுமே பலன் விபரீதமாகவே ஆகாது. सात्विकः तु महाराज दुर्लभः वै मकः स्मृतः वैकानस मुनीनां हि विहितः असौ महामकः. இப்போ சத்துவ யாகத்தை பற்றி ஒரு 3 ஸ்லோகம் வருது. சத்துவ குணத்தோடு சத்துவ அடிப்படையில் செய்யப்படக்கூடிய யாகம், அது ஒரு 3 ஸ்லோகம். ஸோ சாத்வீக யாகம் என்பது என்ன மகாராஜா, ஹே ஜனமேஜயா, துர்லபகா வை மக்கா ஸ்மிருதகா, அது ரொம்ப கஷ்டம். சாத்வீகமான யாகம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு, அது ரொம்ப கஷ்டமான யாகம். மக்கா ஸ்மிருதகா, அது யாகம் அப்படி மக்கனாலும் யாகம் ஸ்மிருதகா சொல்லப்படுகிறது. வைகானசக முனினா, வைகானசர்கள்னால் காட்டில் வாழக்கூடிய வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள். வைகானசம்ங்கிறது ஆகமத்திலே ஒரு வைகானசம் வரும். அது அது ஆகமம், அந்த கோவில்களில் செய்யக்கூடிய யாகத்துக்கு ஒரு விதமான யாக முறைக்கு வைகானச ஆகமம்னு பேர். வைகானசர்னு ஒரு முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆகமம், அதனால் வைகானச ஆகமம்னு பேர். ஸோ வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களால் தான் விகித்தக, அவர்கள் தான் செய்யணும் இந்த யாகத்தை, சாத்வீக யாகத்தை ஏன்னா அவளுக்கு திரவியமெல்லாம் பெரிய திரவியமெல்லாம் கலெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதனால் குறை ஏற்படுற வாய்ப்பெல்லாம் கம்மி. நிறைய பெரிய யாகம் பண்ணால் பெரிய திரவியம் கலெக்ட் பண்ணால் தான் ஏதோ ஒரு திரவியத்தில் எங்கே ஒரு குறை வந்தால் கூட குறை அஃபெக்ட் ஆகுது. ஆனால் வானப்பிரசாசிரமத்தில் அவளுக்கு இருக்கிற அந்த கிடைக்கிற ஒரு சாமானை வச்சு சின்னதாக ஒரு அக்னிஹோத்திரம் அதை மாதிரி தான் பண்ணுவாள். அவளுக்கு பெரிய பெரிய யாகெல்லாம் பண்ண முடியாது, சொல்லவும் இல்லை வானப்பிரசாசிரமக்காரர்களுக்கு. ஆனால் அக்னிஹோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அக்னிஹோத்திரம் கூட யாகத்தோட ஒரு சின்ன யாகம் தான் அது. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே கிடைக்கிற காட்டில் கிடைக்கிற அதெல்லாம் ஒன்று திரவிய கேடு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்குதுப்பா, வீத்தக அசௌ மகாமக, இந்த யாகம் வானப்பிரஸ்தாசிரமம் இருக்க உள்ளது சத்வ யாகம்.
सात्विकं भोजनं ये वै नित्यं कुर्वन्ति तापसाः न्याय अर्जितं च वन्यं च तथा ऋष्यं सुसंस्कृतम् ஓகே சாத்விகம் போஜனம் ஏன்னா அவள் சாப்பிட்றது எல்லாமே சாத்விக ஆகாரம் தான் சாப்பிடுவாள் வனத்தில் வந்து நேச்சரோடு இருக்காவா ஸோ தூஷணம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஸோ அதனால சாத்விக போஜனம் தான் அவள் பண்ணுறா நித்தியமே குர்வந்தி தாபசாக அங்கே தபஸ் வாழ்க்கையை மேற்கொண்டு அவள் அதைத்தான் சாப்பிடுவா நியாய அர்ஜிதம் ச நியாயமாக சம்பாதிச்சது எனது அவளே போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாள் அங்கங்கே போய் பழம் காய் பூ எல்லாம் அவளே எடுத்துன்னு வர்றான் ஸோ நியாயமான முறையில் சேர்க்கப்பட்ட அந்த சாமானம் அது மட்டும் இல்லை வன்யம் ச காட்டில் கிடைக்கக்கூடியவை ததா சுசம்ஸ்கிருதம் ருஷ்யம் அதாவது சுசம்ஸ்கிருதம்னு நல்ல விதமாக பரிபக்குவப்படுத்தப்பட்ட ஸோ அதை பக்குவப்படுத்தப்பட்ட ருஷ்யம்னு ருஷிகளுக்கு ஏற்கக்கூடியதான ஆகாரம் அதனால அவளுடைய போஜனமும் ஒரு குற்றமும் கிடையாது पुरोडाशपराः नित्यं वियूपा मन्त्रपूर्वकाः श्रद्धा अधिका मकाः राजन् सात्विकाः परमाः स्मृताः ஸோ வியூபான்னு சொல்கிறார் வியூபான்னு யூபஸ்தம்பமே கிடையாது இந்த பெரிய பெரிய யாகங்களுக்கெல்லாம் முதல்ல யூபஸ்தம்பம்னு ஒரு கம்பை நாட்டி அது வந்து என்ன விட பந்தக்கால் நாட்டுறது சொல்ல மாட்டாளா கல்யாணத்துக்கு அது மாதிரி யாகத்துக்கும் ஒரு கால் நாட்டுவாள் அதெல்லாம் கிடையாதுங்க வானப்பிரசாசிரமத்தில் உள்ளவளுக்கு இந்த யூபமே கிடையாது யூபஸ்தம்பம் கிடையாது ஸோ வியூபா மந்திரபூர்வகாக மனசில் மந்திரம்தான் அவளுக்கு வெறும் மந்திரம்தான் புரோடாஷபராக நித்தியம் புரோடாஷங்கிறது இந்த பாலில் ஏதோ பண்ணுறது பால் ஏதோ அங்கே கவுலேருந்து எடுப்பா அவளுக்கு பால் சாதம் புரோடாஷம்னு சொன்னால் பால் சாதம்னு அர்த்தம் அது ஸோ அதை மாதிரி உள்ள சிம்பிளான நைவேத்தியம் தான் நித்தியமே அவள் அதுதான் ஸ்ரத்தா அதிகா இதில் முக்கியமானது ஸ்ரத்தை தான் இந்த சாமான திரவியமெல்லாம் நாட் மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வேறஸ் ராஜாக்கள்லாம் இங்கே பண்ணுற யாகங்கள்லாம் திரவியங்கள்லாம் நல்ல திரவியமாக இருக்கணும் அப்படி கொண்டு வரணும் ஏகப்பட்ட திரவியத்தை கலெக்ட் பண்ணால் பெரிய யாகங்கள் பண்ணால் வரலாம் ராஜாக்களுக்கு ஆனால் பிரஸ்தாசிரமிகளுக்கெல்லாம் மனசில் உள்ள ஸ்ரத்தை அதுதான் ரொம்ப முக்கியம் அவளுக்கு இந்த யூபஸ்தம்ப நாட்டதெல்லாம் கிடையாது மகாஹா ராஜன் சாத்விகாகா பரமாகா ஸ்மிருதாக இந்த மாதிரி உள்ள யாகத்தை தான் சாத்விக யாகம் என்று சொல்லப்படுகிறது राजसा द्रव्यबहुलाः सयूपाश्च सुसंस्कृताः क्षत्रियाणां विशांश्चैव स अभिमानाश्च वैमकाः இப்போ ராஜசூய யாகத்தில் ஒரே ஸ்லோகம் ஸோ ராஜச யாகம் எப்படின்னா திரவிய பகுலா நிறைய திரவியம் வேணும் அதுக்கு ராஜச யாகம் பண்ணுறது காமார்த்தமாக பண்ணுறது எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்னு பண்ணுறார் ராஜாக்கள் பண்ணக்கூடிய யாகங்கள்லாம் இது கிடைக்கணும் நிறைய திரவியத்தை கொடுக்கணும் தட்சிணையை நிறைய கொடுக்கணும் யூபாஷா நல்லா அதுக்கு யூபஸ்தம்ப நாட்டணும் ஒரு பலி கொடுக்கணும் அந்த பலியை கொண்டு அந்த இதில் கட்டணும் அந்த யூபஸ்தம்பத்தில் கட்டி வைக்கணும் ஸோ சுசம்ஸ்கிருதாக திரவியங்களை நல்ல சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் நல்ல க்ளீன் பண்ணி சுத்தமான திரவியமாக இருக்கணும் அது க்ஷத்ரியானாம் விஷாம் சைவா இது யார் பண்ணுறான்னா க்ஷத்ரியர்கள் பண்ணக்கூடிய யாகம் ராஜாக்கள் பண்ணக்கூடிய விஷாம் சைவா பெரிய பெரிய வைசியர்கள் அவளும் ராஜச யாகம் பண்ணுவாள் ஸோ அந்த விஷாம் சைவா அபிமானாஷா அபிமானமாக நான் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணக்கூடியது ராஜச யாகம்னு ராஜச குணத்தோடு செய்யக்கூடிய யாகம் எல்லாமே ஒரு நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இருக்கும் அதில் அந்த யாகத்தில் ஸோ அபிமானத்தோடு கௌரவத்தோடு பண்ணக்கூடிய மகாஹா அது ராஜச யாகம் என்று சொல்லப்படுகிறது अभिमानाश्च ओके तामसाधानवानां वै सक्रोधाः मदवर्धकाः स अमर्षाः संस्कृताः क्रूराः मकाः प्रोक्ता महात्मभिः ஸோ தானவர்களுக்கு தான் அசுரர்களுக்கு இந்த ராட்சசர்களுக்கு தான் இந்த தாமச யாகம்
தாமச யாகம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரத்தியாருக்கு பீடு கொடுக்கணும், தனக்கு நல்லது கிடைக்கிறதோ இல்லை இன்னொருத்தருக்கு 2 கண்ணு கட்டு போனோம், என் 1 கண்ணு கட்டு போனால் பரவாயில்ல, அவருக்கு 2 கண்ணு போகணும், இப்படிப்பட்ட எண்ணம். ஸோ இப்படி பண்ணக்கூடிய யாகம் தான் அது. ஸோ தாமச யாகம் ராட்சசர்கள் பண்ணக்கூடிய யாகம். குரோதா கோபம், ஏதோ கோபத்தை யாரோ வைரி அவனுக்கு நஷ்டமாகணுங்கிற எண்ணம் அவனுக்கு. ஸோ குரோதமாக செய்யப்படுது. அமர்ஷ மதவர்றதுக்காக அகங்காரத்தை அப்படியே கூட்டும், இவனுக்கு அப்படியே அகங்காரத்துக்கு மேலே நிற்பனவன், அப்படி ஒரு அகங்காரமாகப்பட்ட செய்யப்பட்ட யாகம். அமர்ஷாக மன்னிக்க முடியாத ஒரு குணம் இருக்கும் அவனுக்கு, யாரையும் மன்னிக்கவே மாட்டான். ஸோ அமர்ஷாக அப்படிப்பட்ட கோபம். சம்ஸ்கிருதாக ஆனால் அவள் அந்த சம்ஸ்காரத்தோடு கூடியவர்கள். என்னது? கோபம், தாபம், பிரத்தியாரை எதுக்குமே சேர்த்துக்கக்கூடாது, அவனை எப்போ வைரித்தனம் பாராட்டணும், இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோடு கூடியவர்கள், அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தோடு கூடியவர்கள். குரூராக, ஸோ அப்படிப்பட்ட குரூரர்கள். அவளுடைய மகாகா புரோக்தா மகாத்மா, அவா செய்கிற யாகம்தான் தாமச யாகம் என்று மகாத்மாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இனிமேல் வரக்கூடியது இந்த மானச யாகம் எப்படி பண்ணுறதுங்கிறது 39ஆவதுலேருந்து 62ஆவது ஸ்லோகம் வரைக்கும் திரவியம் இல்லாமல் மனசினால் செய்யக்கூடிய யாகத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அது மானச யாகத்தோடு டீட்டெயில்ஸ். முதல்ல மானச யாகம் பண்ணுறவாயெல்லாம் யார்? வானப்பிரசாஸ்திரமத்தில் இருக்கக்கூடியவாள் தான் அந்த யாகம் பண்ணுவாள். நார்மலாக உள்ளவா அதை பண்ண மாட்டான். ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயில்ஸ் கிடைக்கிறத வச்சு பண்ணுறா. சுத்தமான யாகம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார், சாத்விக யாகன்ட்டு. அதை சொல்ல போகிறார். இப்போ நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டியூஸ்டே அந்த கிளாஸு 11:45. நெக்ஸ்ட் வீக்கில் கிளாஸஸ் எல்லாமே 11:45 தான் ஆரம்பிக்கும். 1 hour கிளாஸ் தான் நெக்ஸ்ட் வீக்கில். ஓகே. சர்வம் ஜெகதம்பாயே, சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.